அவரது சகோதரி ஒரு போராளி, பாரதி ஒரு ஊடக போராளி. எழுதுவதற்குரிய அந்த வழக்கையில் இழக்க வேண்டிய நிலையிலும் இடக்கையால் ஒரு பேனா போராளியாக தமிழ் தேசிய விடுதலை போராட்டத்திற்கு அவர் பலம் சேர்த்தவர். எனது தந்தையாரின் திருமணத்தில் தாயாரை பெண் பார்ப்பதற்காக தந்தையாரை அழைத்துச் சென்றவர் இவருடைய தந்தையார் ராஜநாயகம். அன்று தொட்டு இன்று வரைக்கும் எங்களுக்கான மானசீக உறவு அதிர்ந்தும் பேசாத, அண்ணி என்று அழைத்தால் இன்னொரு தடவை பாரதி என்னை அழைக்க மாட்டானா என்று சொல்லி நினைக்கும் அளவிற்கு அது உன்னதமான மனிதம் அவரிடம் குடிக்கொண்டிருந்தது. நாங்கள் இன்றும் அவரை நினைவில் கொள்ளப் போகின்றோம். ஒருவர் மரித்ததன் பின்னர் நாங்கள் அவரை புகழ்ந்தோதுவது தவிர்க்க முடியாதுங்கிறதுக்கு அப்பால் இவர் வாழும் போதே எல்லோரோடும் புகழ்ந்து ஓதப்பட்டவர். ஆகவே அந்த உன்னதமான மனிதனுடைய இந்த இறுதி நிகழ்ச்சியில் முதலாவதாக அருட்தந்தை யோசப் சந்திரகாந்தன் அவர்கள் இப்பொழுது தனது உரையை ஆற்றுவார். ஒவ்வொருவருக்குமான நிமிடங்கள் 3 நிமிடங்கள் என்கின்றதை கருத்தில் கொண்டு, ஏனென்றால் அவருடைய சக ஊடக போராளிகள், நண்பர்கள், உறவினர்கள் என்று சொல்லி இங்கே பலர் தங்களுடைய கருத்துக்களை பகிர இருப்பதால் 3 நிமிடங்களை தாங்களாகவே வரையறுத்துக் கொண்டு அன்னாருக்கான அஞ்சலி உரையை நாங்கள் ஆற்றுமாறு ஜோசப் சந்திரகாந்தன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். நாம் என்றுமே அன்னார்ந்து பார்த்து பாராட்டக்கூடிய சேவைக்கும் தலையாயொரு மகனாக இது வாழ்ந்து ஊடகத்துறையிலே, குறிப்பாக பத்திரிகை துறையிலே மிக முன்மாதிரியான செயல்களை புரிந்து எம்மை விட்டு அகன்ற எங்கள் நண்பர் பத்திரிகை ஆசிரியர் பாரதி அவர்களுக்கு பிரியாவிடை கூறுவதற்காக இங்கே வந்திருக்கின்றோம். சில ஆண்டுகளுக்கு முன்பு அவர் கனடாவிற்கு வருகை தந்தபோது அவரை நண்பனாக அழைக்கின்ற சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஏனெனில் என்னுடைய தந்தை அமுது புலவர் என்று அழைக்கப்படுகின்றவர். அவர் 80கள் முதல் எழுதிய கட்டுரைகள், கவிதைகளை இவர் அப்போது ஈழமுரசு பத்திரிகையோடு சேர்ந்து திருச்செல்வம் அவர்களோடு பணியாற்றிய காலத்தில் வாங்கி அவற்றை பதிப்பித்திருக்கின்றார். அதற்கு மேலாக எங்கள் அனைவருடைய அன்பிற்கும் கனடாவிலே முன்மாதிரியான ஒரு பத்திரிகை துறை ஆசிரியராக விளங்குகின்ற திருச்செல்வம் அவர்களுடைய பத்திரிகை சேவையின் 60வது ஆண்டு விழாவிற்கு ஒரு நூலை நாம் தயாரித்து அதை வெளியிட்ட போது அதனுடைய முக்கிய வெளியீட்டுரையை திரு பாரதி ராஜநாயகம் அவர்களே ஆக்கியிருந்தார். அதன்போது, அந்த வருகையின் போது அவரை மிகவும் நெருக்கமாக அறிகின்ற பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அதை பெரும் பேராகவும் நான் கருதுகின்றேன். பல விடயங்கள் அவரை பற்றி இன்று பேச முடியும் என்றாலும் ஒரு விடயத்தை மற்றும் சற்று அழுத்தி கூற விரும்புகின்றேன். பத்திரிகை துறை பயங்கரமான பல எதிர்ப்புகளால் இந்த போராட்ட காலத்தில் கடந்த 40-50 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த பத்திரிகை துறையிலே வாழ்ந்தவர்கள் கூட எவ்வாறு வடக்கிலும் தெற்கிலும் காணாமலாக்கப்பட்டார்கள் என்பதை நாம் அறிவோம். ஆகவே ஆயினும் அந்த துறை பணவீக்கத்தோடு சேர்ந்து பணத்தை வீங்க பண்ணுவதற்கான ஒரு துறையாக ஆகி வருகின்ற ஒன்று பயப்படுகின்ற இந்த காலத்திலே அதை தன்னுடைய ஒரு அழைத்தலாக மக்கள் சேவைக்கு கொடுக்கின்ற ஒரு பணியாக ஆக்கிய பெருமை அவருக்கு உண்டு. அதற்கு அவர் கைக்கொண்ட ஆயுதம் பத்திரிகை துறை சார்ந்த அறம் என்று கூற வேண்டும். ஆங்கிலத்தில் நாங்கள் அதை journalistic ethics என்று சொல்லுவோம். So Mr. Rajanayam always considered that ethical approach to journalism as a matter of a vocation, that he did not look at journalistic involvement as a profession but much more as a vocation. He saw it as a calling and not as a career to build up. And that's the most powerful message that came out of him in my interactions and rapport with him in the past 10 or 15 years. And we express our condolences to his family, to his son, to his wife, and to his dear friends and other relatives. And we pray that the Lord who brought him into the world, achieved so many things through him, may accept him in his presence. Thank you. பாரதியை நான் இறுதியாக சந்தித்தது பத்திரிகை ஊடகத்துறை விருது வழங்கும் வைபவம் ஒன்று மவுண்ட் லெவனியா ஹோட்டலில் ஜனவரி 7ஆம் தேதி நடைபெற்ற பொழுது நீண்ட நேரம் சந்தித்து பேசி பிறகு சந்திப்போம் என்று
சொல்லி விடைபெற்றோம். ஆனால் நானும் அவரும் சந்திக்கிறது, அவரை நான் சிந்திக்க மறந்த, செயற்பட மறந்த, எழுத மறந்த ஒரு பாரதியைத்தான் மீண்டும் சந்திப்பேன் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. உண்மையிலேயே அவர் என்னுடன் இருந்து பிரிந்த பொழுது கூட ரொம்ப அந்நியமாக கதைத்தார். ஆனால் நான் இப்படி ஒரு அஞ்சலி குறிப்புரை பத்திரிகைகள் எழுதவும் இரங்கலுரை நிகழ்த்தவும் தன்னை சந்திக்க வர வேண்டும் என்று அவர் அந்த கையை கொடுத்தார் என்று நான் நினைக்கவில்லை. நான் மிகவும் கவலைப்படுகிறேன். எனது குடும்ப உறுப்பினர் ஒருவரை இறந்ததை விடவும் கூடுதலான ஒரு நெருக்கம் எனக்கும் வறுக்கப்பட இருந்தது. அவரை 31 வருடங்களாக அவர் வீரகேசரியில் 92ஆம் ஆண்டு சேர்ந்த பொழுது அவருக்கும் எனக்கும் இடையில ஊடாட்டம் தொடங்கியது. பிறகு தினக்குரல் 35 வருடங்கள். பாரதியினுடைய பத்திரிகை வரலாறு என்பது உள்நாட்டு போர் 30 வருடமும் உள்நாட்டு போருக்கு பின்னரான 15 வருடங்களுமாக 45 வருடங்கள். அவருக்கு 62 வயது தான். 45 வருடங்கள் கிட்டத்தட்ட பத்திரிகை துறையில். அதிலே நான் 31 வருடங்கள் அவருடன் பணியாற்றி இருக்கிறேன். ஒரு நாள் தன்னிலும் ஒரு முரண்பாட்டை கூட அவர் இருந்தாலும் கூட அதை பெரிதுபடுத்தாமல் இணக்கப்போக்கூட எல்லாரையும் அரவணைக்கின்ற ஒரு அன்புள்ளம். அந்த மாதிரி ஒரு பத்திரிகையாளர் அயன்சின் மகாத்மா காந்தி செத்த பொழுது அயன்சின் சொன்னார், இப்படி சாதியோடும் எலும்போடும் ஒரு பிறவி உலகில் நடமாடியது என்றால் எதிர்கால சந்ததி நம்ப மாட்டாது. ஆனால் பாரதியை போன்ற ஒருவர் அரசியல் போன்ற ஒன்று, அரசியலும் பத்திரிகை துறை இன்றைக்கு கால் வைக்கிற இல்லைன்னா கண்ணிப்படி வைக்கிற ஒரு உலகமாக மாறியிருக்கிற நிலைமையிலே இப்படி ஒரு அன்பான உள்ளம், எல்லாரையும் அரவணைத்து எல்லாருடனும் அன்பாக பேசி பழகி அந்த துறையிலே தனக்கென்று ஒரு முத்திரையை பதித்த ஒரு மனிதன் இருந்தான் இந்த ஊடகத்துறையில் என்று சொன்னால் இன்று இளம் சந்ததியிலே சிலவளை நம்ப மறுக்கக்கூடும். அந்த அளவிலே என்னை பொறுத்தவரை பாரதி ஒரு உடன்பரவா சகோதரர். என்னை ஒரு நாளுமே என்னோட தினமும் முறை நாங்கள் உடன்பட வேண்டிய விடயங்கள் வந்தால் கூட அதை பாரதி தவிர்த்து மிகவும் அன்புள்ளமாக நடந்து கொண்டார். அவர் நாம் எல்லோரும் ஒரு நாள் இறக்கத்தான் போகிறோம், ஆனால் நாங்கள் வாழுங்காலத்தில் எதை நமது மரபாக விட்டு செல்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. அந்த வகையிலே பாரதி ஒரு வளமான பத்திரிகை மரபை விட்டு சென்றிருக்கிறார். அவருடைய குடும்ப உறுப்பினர்கள் என்றைக்குமே அதை நினைத்து பெருமைப்படலாம். ஆனால் உண்மையிலேயே பெரிய கவலைக்குரிய விடயம் இந்த இளம் வயதில் எங்களை விட்டு போனது. அவருடைய மனைவி, மகன், சகோதரி மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். பாரதியினுடைய நண்பரும் முரசு பத்திரிகையினுடைய பிரதம ஆசிரியருமான பாரதியினுடைய பத்திரிகை துறை வாழ்க்கையிலே ஒரு முக்கியமான விடயத்தை நான் தொடர்புபட்டிருப்பதை பகிரலாம் என்று நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன் 1984 செப்டம்பர் அளவிலே யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்த ஈழமுரசு பத்திரிகை தினசரியாக மாறுகின்ற நாள். முதல் நாள் இரவு பஸ்டியன் சந்தியில் இருந்த ஈழமுரசு அலுவலகத்திலே 3 பேர் ஆசிரியர் படத்திலே பணியாற்றினோம். அந்த பத்திரிகையிலே ஒரு நாள் இரவு நான் இரவு பொறுப்பாசிரியராக முதல் நாள் பணியாற்றினேன். திருச்செல்வம் அவர்கள் அதன் ஆசிரியராக இருந்தார்கள். அன்று பாடசாலையை விட்டு விலகி முதல் நாள் பத்திரிகை உலகுக்கு பாரதி வந்திருந்தார். எனக்கு உதவியாளராக பணியாற்றினார். நினைவிருக்கின்றது. அன்று ஈழமுரசு பத்திரிகையினுடைய தினசரியினுடைய முதலாவது இதழின் காலை இதழிலே சிவசதம்பரம் எம்பி அவர்களுடைய தெரிவித்த ஒரு தகவலை நான் செய்தியாக்கியிருந்தேன். அந்த செய்தியை புதியவர் என்றாலும் அவர் மூலம் திருத்தி நான் திருச்செல்வம் ஆசிரியரிடம் கொடுத்திருந்தேன். அன்றைக்கு தொடங்கிய எங்களுடைய நட்பு நீண்ட பலகாலம். அவர் கடைசியாக ஊடகவியலாளனாக மூச்சை நிறுவத்துவதற்கு முதல் நாள் அவரது இல்லத்திலே அவரோடு நாங்கள் 3-4 பத்திரிகையாளர்கள் நீண்ட நேரம் உரையாடி கொண்டிருந்தோம். நான் நினைக்கிறேன் அவருடைய பத்திரிகை துறை வாழ்க்கையினுடைய முதல் நாளிலும் கடைசி நாளிலும் அவரோடு கலந்து பேசி பழகுகின்ற ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இதற்கு முன்னர் பேசிய நண்பர் வீரகத்தி தனபாலசிங்கம் அவர்கள் சொன்னது போல
பல கண்ணிவடிகள் நிறைந்த இந்த ஊடகத்துறையிலே தனது அன்பாலும் அமைதியான போக்கினாலும் ஒரு சிறப்பான பண்பினாலும் அவற்றை தாண்டியவர். அதனால் அவருடைய ஊடக வாழ்க்கை வெளியே தெரியாத ஒரு அமைதியான போக்கில் தான் இருந்தது. அவர் யாருடனும் முரண்பட்டவர் அல்லர், யாருடனும் கோபித்து பேசியவர் அல்லர். தன்னுடைய வணக்கத்துக்குரிய தந்தை சந்திரஹாசன் அவர்கள் சொன்னது போல ஊடக தர்மத்தை முறையாக பின்பற்றிய ஒரு ஊடகவியலாளனை இனி நாங்கள் காண்பது அரிதாகத்தான் இருக்கும். தன்னுடைய காய்த்தல் ஓத்தல் விருப்பு வெறுப்பு எல்லாவற்றையும் தள்ளி வைத்துவிட்டு தன்னுடைய பேனாவுக்கு நியாயமாக நடந்த ஒரு ஊடகவியலாளன். இந்த யுத்த நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர் தாக்குப்பிடித்தார் என்றால் அதற்கு அவருக்கு கவசமாக இருந்தது ஒரு நல்ல மனிதன் என்ற அவருடைய பண்பு. யாரையும் திட்டி பேசி அதிர்ந்து பேசி நாங்கள் அறியோம். எல்லாரோடும் சேர்ந்து பழகுவார். பல நெருக்கடிகள் வந்த காலங்களிலே அவற்றை அநாவசியமாக அமைதியாக அவர் சந்தித்த விடயங்களை பார்த்து நாங்கள் ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அப்படியான ஒரு நண்பரை, ஒரு காழ்ப்புணர்வே அறியாத ஒரு மனிதனை ஊடக உலகம், தமிழ் ஊடக உலகம் இழந்திருக்கின்றது. இது ஒரு நிரப்ப முடியாத பெரிய வெற்றிடம்தான். அவரிடம் அவரிடம் ஊடகத்துறையை பயின்று கொண்ட பலர் இந்த ஊடக விருட்சத்திலே ஆங்காங்கே இன்று முளைவிட்டிருக்கிறார்கள். அவர்கள் மூலம் அந்த ஊடக பண்பு தொடரும் என்று நினைக்கிறோம். பாரதியோடு கொழும்பிலே சனிக்கிழமைகளிலே அடிக்கடி கூடி மாலையிலே நாங்கள் கழிக்கின்ற அந்த அன்பு பொழுது இனி கிடைக்காது என்ற மனவருத்தத்தோடு பாரதிக்கு விடை கொடுக்கிறோம். நன்றி, வணக்கம். அவர் பெரிய அரசியல்வாதியோடு மோதியவரும் அல்ல, பண்பானதாக அந்த பண்போடு தன்னுடைய கடமை செய்து வந்த உத்தமர் என்றால் நான் கூறுவேன். நீண்ட நேரம் பேசக்கூடிய இடமே நான் இல்லை. பல நாட்களுக்கு பிறகு இன்றைக்கு தான் பேசக்கூடியதாக கூட இருக்கின்றது. அது ஆண்டு வந்த அந்த கொடையை நான் நினைக்கின்றேன். அவர் ஆத்மா சாந்தி அடையட்டும். அவரை முன்னுதாரணமாகட்டு இப்போ பத்திரிகை எல்லாம் நான் சொல்ல விரும்பவில்லை. பத்திரிகைகள் அல்ல, பத்திரிகைகள் எல்லாம் பத்திரிகைகள் அல்ல. அந்த அந்த பாடத்தை எதிர்காலத்தில் இன்று இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் பின்பற்ற வேண்டும் என்று தாழ்மையாக கேட்டுக்கொண்டு நீர்கால் நினைக்கும் மறக்கக்கூடிய ஒரு மனிதர் அல்ல. எனக்கு 92 வயசு. நான் ஒதுக்கிட்டு வந்து அவரை பார்க்க வேண்டும் என்றாக்கா பேசுவதற்காக. எல்லோருக்கும் என்னுடைய அனுபவத்தை தெரிவித்து இந்த சிற்றுரை நான் முடிக்கின்றேன். பாரதி அவர்கள் பத்திரிகை உலகத்திலே அந்த பத்திரிகை துறை சார்ந்த விவகாரங்கள் அனைத்தையும் தெரிந்தவர், விவரமாக தெரிந்தவர். அது மாத்திரமல்ல, அந்த துறையோடு சம்பந்தப்பட்ட எல்லோர் தொடர்பாகவும் வெகு விவரமாக தெரிந்தவர். ஆனால் எதுவுமே தெரியாதவர் போல அவர் தன்னை காண்பித்துக் கொள்வார். இதுதான் பாரதி. தினக்குரலிலே அவர் பணியாற்றிய காலத்திலே எனக்கு அவருடனான அறிமுகம் ஏற்பட்டது. நான் வெகு தொலைவிலே இருந்தேன். அதன் பின்னர் சில ஆண்டுகளுக்கு முன்னர் ஈழநாடு பத்திரிகை மீண்டும் தொடங்கப்பட்ட வேளையில் அவருடனான அந்த பழக்கம் ஒரு அந்யோன்யமாகியது. உண்மையிலே அவர் சுகவீனமுறுவதற்கு 2 தினங்களுக்கு முன்னர் கூட நாம் ஒரு இரவு விருந்து அவருடன் அருந்தினோம். பாரதி தொடர்பில் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் நான் கூற விரும்புகிறேன். நான் ஓரிரு ஆண்டுகளுக்கு முன்னர் தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய ஞாபகார்த்த விருது எனக்கு வழங்கப்பட இருப்பதாக அறிவித்தார்கள். அது எனக்கு சற்று ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அந்த தமிழரசு கட்சிக்காரர்களே அந்த மூத்தவர்களை தவிர இந்த காலத்திலே எவருக்கும் என்னை தெரியாது. அப்படி ஒரு நிலைமையிலே தந்தை செல்வநாயகம் அவர்களுடைய விருது எனக்கு வழங்கப்படுவது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. நான் பின்னர் அறிந்தேன் அதற்கான அந்த சிபார்சை செய்தவர் பாரதி என்று. நான் அந்த விருதை பெற்றுக்கொண்டேன். ஆனால் நான் இப்போதும் நினைக்கிறேன்,
நிச்சயமாக அந்த விருது அவர் என்னை அவர் சிபார்சு செய்திருந்தாலும் கூட நான் நினைக்கிறேன், நிச்சயமாக நினைக்கிறேன், அவருக்கு அந்த விருது வழங்கப்பட அவர்கள் தீர்மானித்த போது அவர் அதை எனக்கு வழங்க வேண்டும் என்று அந்த சிபார்சைத்தான் அவர் செய்திருந்தார் என்று நான் நினைக்கிறேன். ஆக 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட என்னுடைய பத்திரிகை வாழ்விலே எத்தனையோ பத்திரிகையாளர்களை நான் சந்தித்திருக்கிறேன். ஆனால் பாரதி தனியொருவர். அவருடைய மைத்துனர் சுபேன் லண்டனிலே வசிப்பவர். அவரும் ஒரு பத்திரிகையாளர். எனக்கு இந்த நேற்று முன்தினம்தான் நான் அவருடைய மைத்துனர் அவர் என்பதை நான் அறிந்தேன். தீபம் தொலைக்காட்சியிலே அவர் பணியாற்றினார். நானும் சிறிது காலம் அங்கே பணியாற்றினேன். ஆக குடும்பத்தவர்கள் அனைவருக்கும் என்னுடைய இரங்கலை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தி உற பிரார்த்திக்கிறேன். ஒரு சில வரலாற்று ஆவணங்களில் முதன்மையானவர் பாரதி அன்னை. பாரதி அன்னையிடமுள்ள அந்த வரலாறு என்பது உண்மையிலேயே அவர் எதையுமே பலர் முன்னதாக கூறியது போன்று தெரிந்து கொண்டது போன்று காண்பிக்காமல் இருப்பதில் நன்மை அவரை அடிக்கடி கூறுவது. ஆனால் அது எவ்வாறு உங்களால் முடிகிறது என்று. அண்மையில் இறுதியாக சீன தூதர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது அந்த இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் பின்னராக பாரதி அன்னை எடுத்து இரவு பேச மறந்த விடயங்கள், கேட்க மறந்த விடயங்கள் என பலவற்றை தொகுத்து கூறினார். அப்பொழுதுதான் நாங்களே சிந்தித்தோம், ஓம் நாங்கள் கணக்க கேட்காமல் அங்கு விட்டுவிட்டோம் என்ற ஒரு மனநிலை. அதாவது அந்த வரலாறு என்பது, அதாவது 30 வருட ஒரு விடுதலை போராட்டத்தின் போரான அந்த வரலாறு என்பதை தாங்கி நிற்கின்ற விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சில ஊடகவியலாளர்களில் பாரதி அன்னை ஒருவர். அவர் அந்த தனது வரலாற்றை அவர் எங்குமே அந்த வரலாற்றை பேரம் பேசவோ அல்லது அவற்றை வைத்து தனக்கான சுயலாபத்தை பெறுவதோ அவரிடம் கிடைந்தது கிடையாது. ஐநாவில் ஜெனிவாக்கு போனாலும் பாரதி அன்னை அங்கு நிற்கின்றார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஒரு ஊடக சந்திப்பு ஊடகவியலாளர் தொடர்பான பிரச்சனைகளோ பேச போனாலும் அங்கும் பாரதி அன்னை நிற்பார். அந்த எங்குமே அவர் நின்றாலும் அந்த அவர்கிட்ட நான் அடிக்கடி சொல்றேன், ஒன்று முகத்தில் சிரித்து கோபம் பெறணும் அல்லது சீரியஸ் இருக்கணும், எதுவுமே இருக்காது. ஒரு முனிவர் போன்ற ஒரு துறவி போன்ற ஒரு அமைதியான ஆளாக அவர் என்றுமே இருந்தார். இறுதி காலத்தில் நான் நினைக்கின்றேன், ஒரு ஓய்வு நிலை வருகின்ற பொழுது நான் அவரிடம் பேசினேன், பாரு என்ன உங்களை மாதிரி ஆட்கள் ஓய்வெடுக்கிறது என்பது ஒரு மிக வெற்றிடத்தை உருவாக்கும் என்ன. இல்லை தேவரன் அன்னிடம் ஒரு கதை சொன்னார். அடிக்கடி வித்தியண்ணை அந்த கதை சொல்றவர், ஊடகத்துறையில் இருப்பவர்கள் எல்லாருமே சொல்வார்களாம், ஒரு குறிப்பிட்ட வயசு வந்தாச்சுங்க நான் எல்லாத்தையும் விட்டுட்டு விலகிட்டேன், ஓய்வெடுக்க போகிறேன். இந்த காட்டுக்குள்ள ரங்கி பாதை தெரியாமல் திரிகின்ற ஒருவன் போன்றவன் தான் ஊடகவியலாளர். அந்த காட்டுக்குள்ள ரங்கி போட சொல்லிக் கொண்டு போவார், நான் கரைக்கு போடுவேன் என்று அவர் காட்டுக்குள்ளேயே திசை தெரியாமல் திரிவார். அதே போன்றுதான் ஊடகத்துறையில் இருப்பவர்கள் கணிசமானவர்கள். அது தனபாலசிங்கனையா இருக்கலாம், வித்தியனையா இருக்கலாம், பாரதி பலரும். அந்த பாரதி அன்னை கூட கடைசியாக என்னுடன் உரையாடிய பொழுது அந்த சீன தூதர் விஜயம் போலாக வீரேசரி பத்திரிகையினுடைய யாழ்ப்பாண அலுவலகத்தில் ஒரு முக்கிய பொறுப்பை ஏற்ற நிலையில் அந்த தனது கடமை நிமித்தமாகவே இருந்தது. நாங்கள் கைப்பிடித்து கட்டுரைகள் எழுத தொடங்கிய தினக்குள் ஆரம்பத்திலிருந்து எங்களை கைப்பிடித்து அழைத்து வந்து ஒரு விருதுகள் வரையாக எங்களை அடையாளப்படுத்திய ஒரு மகான் பாரதி அன்னை. உண்மையில் அவருக்கான அஞ்சலிகளை செலுத்துவதில் பெருமைப்படுகிறோம். வரலாறு என்றுமே தேசியம் சார்ந்து கொண்டாடப்பட போகின்ற ஈழத் தமிழ் தேசிய ஊடக பிறப்பில் ஒருவராக இன்றும் பாரதியின் நினைவுகள் இருக்கும் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அபிமன்யு வீழ்ந்தான், ஒரு கணம் அச்சுணன் ஆனோம். ஒருகை இழந்தும் பணியாது மறுகை பேனா உயர, அஞ்சாது போர் நெருப்போடு ஊடக காகிதம் எடுத்துச் சென்ற வித்தைக்காரனே. விடுதலை உணர்வு தூங்கும் எரிமலையாய் அமைதியாய் நிமிர்ந்த ஊடகத் தோழனை இழந்தோம். பாரதி கண்ணீரோடும் பெருமிதத்தோடு வழி அனுப்புகின்றோம், போய்வா தோழா. ஒரு தோட்பட்டையை உயர்த்தி கொண்டு பைய வாக்கிங் போகின்ற பாரதியை காண முடியாது. நான் பல தடவை மோட்டார் சைக்கிளை நிறுத்தி அவரிடம் கேட்பேன், இதுக்கு பெயர் எக்ஸசைஸ் ஆண்டு. பாரதி ஒரு இயலாத சிரிப்போடு சொல்லுவார், வேறு எப்படி நான் நடக்கலாம். இனி பாரதியை இந்த வீதியில் அப்படி காண முடியாது. எனக்கு பாரதிக்கு முதலே பாரதியின் தகப்பனை தாயை தெரியும். அது போர்க்காலம். ராஜநாயகம் மாஸ்டரும் அம்மாவும் அவருடைய புதிய வீட்டில் தனியே இருந்தார்கள். மின்சாரம் கிடையாது. நானும் திருநாவுக்கரசுவும் பின்மாலை வேளைகளில் அந்த வீட்டுக்கு போவோம்.
ராஜநாயகம் மாஸ்டர் எங்களோட கதைச்சு ஹரிக்கன் லாம்பை தயார்படுத்துவார். அவர் ஹரிக்கன் லாம்பை துடைக்கும் விதம் ஒரு கவிதை போல இருக்கும். முதலில் ஒரு ஊத்த துண்டால அந்த சிம்மினியை மினுக்குவார். பிறகு ஒரு சுத்தமான துண்டால அந்த சிம்மினியை மினுக்குவார். பிறகு ஒரு நைந்து போன நியூஸ் பேப்பரால் அதை மினுக்குவார். மினுக்க மினுக்க சிம்மினி பளபளத்து கொண்டு வரும். பிறகு ஒளியை ஏற்றுவார். ஒளிக்கு ஒரு சின்ன தடகூட இல்லாமல் அது பரவ வேண்டும் என்ற அந்த அக்கறை. ராஜநாயகம் மாஸ்டர் எப்படி சிம்மினியை மினுக்கினாரோ அப்படித்தான் தன் பிள்ளைகளையும் மினுக்கினார், தன் மாணவர்களையும் மினுக்கினார். பாரதிக்கும் ராஜநாயகம் மாஸ்டருக்கும் இடையில வேறுபாடு இருக்கு. அவர் ஒரு மேத்ஸ் டீச்சர். எப்பொழுதுமே கணிதமாகத்தான் கதைப்பார், அறுத்துறுத்து கதைப்பார், சன்னமான குரலில் கதைப்பார், நறுக்காக கதைப்பார், தமிழை அழகாக உச்சரிப்பார். பாரதி மென்மையான குரலில் கதைக்கும், தகப்பனை போல அதிர்ந்து கதையாது. எல்லாவற்றையும் ஒரு சன்னியாசி, ஒரு ஜென்பௌத்த ஞானி போல கடந்து போகும். நாங்கள் கோபமாக கதைத்தாலும் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும், பாராட்டினாலும் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும், திட்டினாலும் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும், விமர்சனம் வைத்தாலும் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கும். பாரதி எல்லாத்தையும் கேட்டுக்கொண்டு போகும், ஒரு நதியை போல. பாரதியின் ஆளுமை தொடர்பில் பாரதி ஒரு கடலை போல ஆர்ப்பரிக்கும் சுபாவத்தை கொண்டவர் அல்ல. ஆர்ப்பாட்டமாக அட்டகாசமாக கதைப்பவரும் அல்ல, நடப்பவரும் அல்ல. பரதன் அதற்கு நேர்மாறு. பாரதி ஒரு நதியைப் போல அமைதியாக போவார், எல்லாவற்றையும் கடந்து போவார். எல்லா குப்பைகளும் தாண்டு அழுகி போய்விடும், ஆனால் நதி தன் பாட்டில் போய்கொண்டே இருக்கும். நதி இப்பொழுது கடலை சேர்ந்து விட்டது. பாரதி தன் ஊடகத்துறை பொறுத்து துறை சார்ந்து ஒரு நாடோடி. அவர் எந்த ஊடகத்திலுமே நிரந்தரமாக நிற்கவில்லை, நிற்கவும் முடியவில்லை, நிற்கவும் முடியாது. திசை அலுவலகத்தில் நான் வேலை பார்த்த பொழுது 90களில் ஏஜே கனகரட்னா ஒரு ஆங்கில மேற்கோளை அடிக்கடி சொல்வார். அது அவருடைய சொந்த மேற்கோள் அல்ல, ஏரிக்கரை குடும்பத்தின் சீஃப் எடிட்டராக இருந்த ஒரு சிங்கள ஜேர்னலிஸ்டுடைய மேற்கோள். ஊடகவியலாளன் ஒரு நாடோடி என்று அவர் சொல்வார். உண்மை. இந்த உலகின் உன்னதமான ஊடகவியலாளர்கள் நாடோடிகள் தான். ஊடகவியலாளர்கள் எப்பொழுது நாடோடிகளாகிறார்கள்? ஊடக முதலாளியோடு சமரசம் செய்ய முடியாத போது, ஊடகத்தின் அரசியலோடு தாக்கு பிடிக்க முடியாத போது, தன் மனச்சாட்சியை விற்க விரும்பாத போது, தன் மக்களை கைவிட முடியாத போது, தன் சொந்த கௌரவத்தை இழந்து தன்னை விட தகுதி குறைந்தவர்களோடு சமரசம் செய்ய முடியாமல் போகும் போது ஊடகவியலாளர் நாடோடியாக மாறுகிறார். பாரதியும் அந்த அர்த்தத்தில் ஒரு நாடோடிதான், ஒரு நாடோடியாகவே வாழ்ந்தார். கடைசியில் அவர் யாழ்ப்பாணம் வந்த பொழுது நான் சொன்னேன், வாங்கோ என்னை காண்போம், கதைப்போம், அடிக்கடி ஒன்றாக இருப்போம் என்று. அதுக்கு பிறகும் அவர் நாடோடியாகத்தான் இருந்தார். அவர் வீரகேசரிக்கு போன போது எனக்கு எடுத்து சொன்னார், நல்ல விஷயம் பாரதி, நீங்கள் உடலாலையும் தளர்ந்துட்டீங்கள், கொஞ்சம் அமைதியாக செய்வோம் என்று சொன்னேன். ஆனால் பாரதி அங்கேயும் முழுமையாக செட்டில் ஆக முன்னுக்கே எம்மை விட்டு போய்விட்டார். அவர் எல்லாவற்றையும் அமைதியாக கடந்து போவார் என்பதனால் அவர் எல்லாவற்றையும் சமரசம் செய்து கொண்டார் என்பதல்ல. தன் தகப்பனைப் போலவே, ராஜநாயகம் மாஸ்டரை போலவே அவருக்கென்று மிக தெளிவான அரசியல் நிலைப்பாடுகள் இருந்தன. அந்த நிலைப்பாடுகள் தான் அவரை நாடோடி ஆக்கின. அவர் ஒரு நாடோடி தான், ஆனால் நாடற்ற மக்கள் கூட்டம் ஒன்றின், அரசற்ற தேசம் ஒன்றின் விட்டுக் கொடுப்பட்ட மனச்சாட்சி அவர். I was very sad to hear about Bharati earlier this week, and we were many journalists who were saddened to hear that he had passed away. I met Bharati only a few times in Europe, in Geneva, and in Sri Lanka, where I interviewed him, and he shared his view of journalism in Sri Lanka and the many hardships for especially Tamil journalists working to write about what is actually going on. So he made a lasting impression to me. He's a
unique character, and I'm sure his memory will live on forever. And my deepest condolences to his family and close friends. Thank you. நான் தமிழ் பத்திரிகைகளில் செய்திகளுக்கு எதிர்மறையான செய்திகளை தாங்கி வருகின்ற பத்திரிகையின் ஆசிரியர். கடந்த 35 வருடங்களாக லேக் ஹவுஸ் பத்திரிகை தினகரனிலே பணியாற்றி வருகின்றேன். இவர்கள் எழுதும் எழுத்திற்கு எதிர்மறையான கருத்துக்களைத்தான் நாங்கள் வெளியிடுவது வழக்கம். அப்படி இருந்த போதும் நாங்கள் திரு ஸ்ரீகஜன், பாரதி அண்ணன், ஜெயந்திரன், சிவராஜா இன்னும் பலர் நாங்கள் ஒன்றாக மாலை வேளைகளிலே கூடி கதைப்பதுண்டு. அவ்வாறான சந்தர்ப்பங்களிலே அரசாங்கங்கள் மாறுகின்ற போது ஆசிரியர்களை மாற்றுவார்கள் லேக் ஹவுஸ் பத்திரிகையிலே. அத்தகைய சந்தர்ப்பங்களிலே பாரதி அண்ணே மட்டும் எனக்கு ஆறுதல் கூறுவார். எப்படியும் இந்த தொழிலை விட்டுவிட்டு போகாதே, அரசாங்கங்கள் மாறி வரும், திரும்பவும் கிடைக்கும் என்று அந்த வார்த்தைக்கு அமைந்து 34 வருடங்களை லேக் ஹவுஸ் நிறுவனத்திலே அவரது ஆசையுடன் நான் நிறைவு செய்திருக்கின்றேன். அவர் உண்மையிலே திரு ஐங்கரநேசன் அவர்கள் கூறியது போல அவர் ஒரு போராளி குடும்பத்தைச் சேர்ந்தவர். அவர் ஒரு ஊடக போராளி. உண்மையில் என்று விடுதலை புலிகள் இருந்திருந்தால் அவருக்கு கௌரவ பட்டமன்றை வழங்கி கௌரவித்திருப்பார்கள். அந்த அளவிற்கு அவர் இனத்திற்காகவும் சமூகத்திற்காகவும் உண்மையாக செயற்பட்டவர். அவர் தனியார் பத்திரிகையிலே உரிய கௌரவம் அளிக்கப்பட்டு பின்னர் அது மறுக்கப்பட்ட போது மனம் வாடிய நிலையில் நானும் எனக்கு அவர் ஆறுதல் கூறியது போல நானும் அவருக்கு பல்வேறு ஆறுதல்களை கூறியிருக்கின்றேன். ஆனால் இந்த 62 வயதில் அவர் எம்மனை விட்டு செல்வார் என்று நாங்கள் துளியளவும் நினைக்கவில்லை. எனக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் அவரை யாழ்ப்பாணத்திற்கு அலுவலக ரீதியாக வந்த சமயத்தில் 2 தினங்கள் முன்பதாக அவரை அந்த வைத்தியசாலையில் சென்று பார்க்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைத்தது. ஆகவே இந்த பத்திரிகை உலகு இருக்கும் வரை தமிழ் பத்திரிகை உலகிலே பாரதியின் நாமம் என்றும் நிலைத்திருக்கும். அவர் வளர்ந்து வரும் பத்திரிகையாளர்களுக்கு ஒரு முன்னுதாரணம் என்று கூறிக்கொண்டு அவரது குடும்பத்தினருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கொள்ளவில்லை. தமிழரசு கட்சியினுடைய தலைவராகவும் பங்கு கொள்ளவில்லை. நான் ஒரு முன்னாள் ஆணையாளராக, மாநகர சபை ஆணையாளராக பங்கு பெற்றுகிறேன். ஏனென்றால் என்னுடைய வாழ்விலே மிக நெருக்கடியான காலத்தில் ஒன்றாக பணி செய்த, ஊடக பணி செய்த என்னுடைய மிகப்பெரிய நண்பன் திருச்செல்லத்தினுடைய பாசறையிலே பயின்று வளர்ந்து பட்டை தீட்டப்பட்ட ஒரு பெரும் வைரமாக இருக்கின்ற நான் பார்த்து வியர்ந்த பாரதிக்கு வணக்கம் செலுத்தி சென்று வா என்று சொல்கின்ற நிலையிலே தான் இருக்கிறேன். அந்த காலத்தில் 80களிலே ஊடகம் என்பது மிக இலகுவான காரியமாக இருக்கவில்லை. அரசாங்க சேவை என்பதும் இலகுவான காரியமாக இருக்கவில்லை. அந்த காலத்தில் முரசொலியிலே திருச்செல்வமும் பாரதியும் இந்த சிவஞானமும் அன்றாடம் சந்தித்திருக்கிறோம். அந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிற வித்யாதரனும் அந்த இக்கட்டை தாண்டியவர் தான். பாரதியிலே நான் பார்த்த விடயங்கள் நீண்டு நான் பேச விரும்பவில்லை. கடந்த செவ்வாய்க்கிழமை திருச்செல்வம் என்னோடு தொடர்ந்து கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் பேசினார். எங்களுடைய உறவுகள், நாங்கள் சந்தித்த எதிர்ப்புகள், அந்த காலத்திலே திருச்செல்லத்தோடு துணையாக பாரதி நின்ற விடயங்கள் எல்லாம் சொன்னார். ஒரு நன்றிக்கு, குருவுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடிய பண்பியலோடு
வாழ்ந்த ஒரு ஊடகவியலாளர், ஒரு மனிதன், ஒரு ஆத்மா பாரதி. நான் ஏற்கனவே என்னுடைய அஞ்சலியிலே சொல்லி இருக்கிறேன். அவருடைய நன்றி அறிதல் என்பது தன்னுடைய உறவுக்கு விழாவெடுத்து 2019 ஆண்டு அடுத்த விழாவுக்கு இங்கே இருந்து கனடா சென்று 3 வாரம் நின்று மலரை தயாரித்து வெளியிட்டு ஒரு பெரும் நண்பன் என்று சொல்வதா அன்பன் என்று சொல்வதா எனக்கு தெரியவில்லை. ஆனால் அவருடைய திருச்செல்லத்தின் குடும்பத்திற்கு அவருடைய மகன் இறந்த பொழுது அவரோடு நிலைத்து நின்று ஆறுதல் சொல்லிய மிக முக்கியமானவர் பாரதி. அதற்காகவோ என்னவோ பாரதி பல புனப்பெயர்களிலே கட்டுரைகள், அரசியல்கள் எழுதினாலும் அகிலன் என்ற பெயரிலே திருச்செல்வத்தினுடைய மகன் காலம் சென்ற அல்லது மறைந்த அவருடைய பெயரிலே பல கட்டுரைகளை எழுதியிருக்கிறார் என்று திருச்செல்வம் எனக்கு சொன்னார். அதைத்தான் ஏன் என்று கேட்ட பொழுது, நான் உங்களையும் நேசிக்கிறேன், அகிலனையும் நேசிக்கிறேன் என்று சொன்ன அந்த பெருந்தன்மையை திருச்செல்வம் என்னோடு பகிர்ந்து கொண்டார். ஆகவே ஒரு நல்ல, இப்பொழுதெல்லாம் ஊடகத்திலே எழுதுவது இலகு, அப்பொழுது அப்படி இருக்கவில்லை. நாங்கள் அன்றாடம் செத்து பிழைத்து கொண்டிருந்தோம். அந்த வகையிலே ஒரு விலையும் கொடுக்கப்பட்டது. திருச்செல்வம் அந்த விலையை கொடுத்தான். அவன் இந்த நாட்டிற்காக அது நேசித்தவன். பாரதி எவ்வாறு இந்த தேசத்தையும் தேசியத்தையும் இனத்தையும் மக்களையும் தமிழினத்தையும் நேசித்தானோ என்பதை அவனுடைய இளையமை காலத்திலே இருந்து பார்த்தவன். ஆகவே 62 மறைவதென்பது பொருத்தமானதல்ல. அவனுக்கு இன்னும் பணி இருக்கிறது. இறைவன் அவனை இணைத்து கொண்டான், அழைத்து கொண்டான் என்றாலும் நான் சொல்வேன், உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. பாரதி, உன்னுடைய பங்கு இன்னும் இருக்கிறது. நீ மீண்டும் வா, நீ வர வேண்டும். இந்த மண்ணுக்காக நீ கண்ட கனவுகளை நிறைவேற்ற இன்னும் ஒரு முறை இந்த தமிழ் தேசத்திற்கு, இந்த மண்ணிற்கு நீ வர வேண்டும் என்று சொல்லி, சென்று வா தம்பி பாரதி என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர் பாரதிதாசன் தொடர்பாக அவருடைய இன்றைய அஞ்சலி நிகழ்வில் ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், நண்பர்கள் அவர் தொடர்பான தங்களுடைய அனுபவங்களை தங்களுடைய பார்வையில் வெளிப்படுத்தியிருக்கின்றார்கள். அதேபோல என்னுடைய அனுபவத்திலும் நாங்கள் ஆயுத போராட்டத்தை ஆரம்பித்த காலத்திலிருந்து அவரை ஒரு ஊடகவியலாளராக, அவருடைய தமிழ பரதனை ஒரு இயக்கத்தினுடைய ஒரு பிரதிநிதியாக, அவருடைய தந்தையார் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர், என்னுடைய தகப்பனாருடைய சிநேதம், அந்த வகையில் குடும்ப உறவாக, அரசியல் உறவாக, அதே நேரத்தில் ஊடக உறவாக இருந்தவர். இங்கு எல்லாரும் சொல்லுகின்றது போல ஒரு பண்பாளர், அமைதியானவர். எல்லாருடைய கருத்துக்களையும் அவர் செவிமடுப்பார். அதை உரிய வகையில் பாரபட்சமின்றி தன்னுடைய செய்தியில் அவர் வெளியிடுவது அவருடைய ஒரு கடமையாக, வளமையாக இருந்து வந்திருக்கின்றது. அந்த வகையில் இங்கு ஏற்கனவே சொன்னது போல ஊடகவியலாளர்கள், அரசியல்வாதிகள், நண்பர்கள் எல்லாம் கலந்து கொண்டு அவருடைய அஞ்சலி உரையில் அவர் பற்றிய சிறப்பை கூறுவதென்பது அவருக்கான வழங்குகின்ற ஒரு பட்டமாக, ஒரு பதவியாக இருக்கும் என்று கூறி,
அவருடைய அந்த இழப்பானது அவருடைய குடும்பத்தினருக்கு மாத்திரமல்ல, ஊடகவியலாளர் சமூகத்திற்கு, அரசியல் சமூகத்திற்கு அது ஒரு பாரிய இழப்பாகும் என்பதை கூறி என்னுடைய அஞ்சலியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. அறிவேன். நான் 1996ஆம் ஆண்டு வீரகேசரியில் இணைந்த போது பாரதி அண்ணா அப்போது வார வெளியீட்டில் பணியாற்றி கொண்டிருந்தார். அப்போது முதல் நாங்கள் அவர் இறக்கும் வரை அவருடன் அன்பாக பழகி வந்திருக்கின்றோம். மிகவும் நெருங்கிய நண்பராக அவர் எங்களுக்கு திகழ்ந்தார். மற்றது எந்த ஆலோசனை என்றாலும் அவருடன் கேட்டு அமைதியாக பெற்றுக்கொள்ள முடியும். அப்படியான ஒருவரை தற்போது நாங்கள் இழந்து நிற்பது தமிழ் ஊடகத்துறைக்கு பெரும் இழப்பு. இதனை விட நாங்கள் 1998ஆம் ஆண்டு தமிழ் ஊடகவியலாளர்களுக்கென இலங்கை தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் என்ற அமைப்பை உருவாக்கியிருந்தோம். அந்த அமைப்பின் ஸ்தாபக உறுப்பினராக பாரதி அண்ணா திகழ்ந்தார். அதன் பின்னர் அந்த சங்கத்தின் தலைவராக, செயலாளராக பல ஆண்டுகள் அவர் பணியாற்றி எமது தமிழ் ஊடகவியலாளர்களுக்கு என்ன தேவையோ என்ன பிரச்சனைகளையோ அதை அணுகி அவர் செயற்பட்டு வந்தார். யுத்த காலத்தில் தமிழ் ஊடகவியலாளர்கள் பெரும் இன்னல்களை அனுபவித்த நேரத்தில் அவர் துணிந்து அந்த தலைமை பதவியை எடுத்து செயற்பட்டிருந்தார். எத்தனையோ பேர் உயிர் அச்சுறுத்தல் காரணமாக இந்த நாட்டை விட்டு சென்றிருந்தார்கள். பாரதி அண்ணா எல்லாம் நினைத்திருந்தால் எப்போவோ சென்றிருக்க முடியும். ஆனால் அவர் இந்த நாட்டை நேசித்தார், இந்த ஈழ தேசத்தை நேசித்தார், தமிழ் தேசியத்தை நேசித்தார். இதனால் இங்கிருந்தார். அதேபோல் நாங்களும் இங்கிருந்தோம். இருந்து எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் இன்னல்களுக்கு மத்தியில் பலர் இங்கிருந்து வெளியேற வேண்டி வந்தது. சிவராம், நடேசன் உட்பட நிமல்ராஜன் என பல ஊடகவியலாளர்கள் கொல்லப்பட்டார்கள். அந்த வேளைகளில் போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு போராளியாக பாரதி அண்ணா திகழ்ந்தார். இதுவரை அவர் தான் செயற்பட்டு வந்திருக்கின்றார். இதனை விட அவர் வீரகேசரியில் பணியாற்றி பின்னர் தினக்குரல் ஆரம்பிக்கப்பட்ட போது அதில் இணைந்து கொண்டிருந்தார். செய்தி ஆசிரியராக, வார வெளியீட்டு ஆசிரியராக இருந்தார். பின்னர் வீரகேசரி தினக்குரல் பத்திரிகையை ஆட்கொண்ட போது அவர் வார வெளியீட்டின் ஆசிரியராகவே தொடர்ந்திருந்தார். இப்பொழுது 3 வருடங்களுக்கு முதல் நினைக்கின்றேன் அவர் யாழ்ப்பாணத்துக்கு வர வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டிருந்தது, குடும்ப பின்னணி இதன் காரணமாக. இதனால் அவர் இங்கே வந்து பிறகு ஈழநாட்டில் இருந்தார். அதன் பின்னர் நாங்கள் எவ்வளவோ இது பண்ணி வீரகேசரியில் இணையுங்கள் என்று சொன்னவும் அவர் பெருசாக விரும்பவில்லை. அப்புறம் அண்மை காலமாக இப்போ ஒரு 2 மாதமாக நாங்கள் வடபிராந்திய ஆசிரியராக நியமிக்கப்படுவதற்கு இணக்கம் தெரிவித்திருந்தார். அதன்படி தான் எமது நிறுவனத்தில் பணியாற்றி வந்த போதுதான் அவருக்கு இப்படி ஒரு இழப்பு ஏற்பட வேண்டிய வந்தது. எங்களுக்கு பெரிய ஒரு சோகமாக நிகழ்வு. என்ன இருந்தாலும் நாங்கள் கொழும்பில் இருக்கும்போது நாங்கள் ஒவ்வொரு வாரமும் அன்னையை சந்தித்து பல்வேறு விடயங்கள் குறித்து பேசுவது வழக்கம். எதுவுக்கும் மௌனமாக சிரித்தபடி எது கேட்டாலும் சிரிப்பார். சிரித்துத்தான் அவரது விடையாக இருக்கும். அப்படியான ஒருவரை இன்று அண்ணனை, ஒரு நண்பனை நாங்கள் இழந்து நிற்கின்றோம். எங்களுக்கு தாங்க முடியாத இழப்பது. இருந்தாலும் இறைவன் அவரை இந்த 62 வயதில் அழைத்திருக்கின்றார். பிறப்பவர்கள் எல்லாம் இறக்கத்தான் வேண்டும். ஆனால் இவருக்கு இப்படி ஒரு திடீரென இவர் இப்படி செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஏனெனில் இவர் வந்து நாங்கள் நொதர்ன் ஹாஸ்பிட்டலில் நான் போய் பார்த்தபோது வடிவாக கரைத்து இப்போ வந்த நீங்கள் இப்போ போகிறீங்களேன்னு அப்போ அவர் வருத்தமாக இருந்த போதே அப்போ வீடு வந்துட்டார் என்ற கூட நாங்கள் நினைத்தோம் சரி ஃபிசியோதெரபியை செய்து அதை எழுப்பி விடலாம் என்று. ஆனால் இப்படி திடீரென இறைவன் அழைத்து கொண்டமை பெருங்கவலை. அவரது ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்து அவரது குடும்பத்தாருக்கும் நமது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நண்பர், பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக நீண்ட நேரம் பேசியிருக்கின்றோம். என்னை பொறுத்தவரையில் மாற்று கருத்தாளர்களை மதிக்கும் அல்லது மாற்று கருத்தாளர்களின் கருத்துக்களை ஊடகத்துறையில்
வெளியிட வேண்டும் என்ற முன்னுரிமையை பல அரசியல் எழுத்தாளர்களுக்கு மத்தியில் அவர் ஒரு வித்தியாசமானவராக திகழ்ந்திருக்கின்றார். மாற்று கருத்துக்களை மறைக்கப்பட வேண்டும், மறுக்கப்பட வேண்டும் என்ற கருத்துடன் ஊடகங்களில் செய்திகள் பெறும்போது அதற்கு வித்தியாசமானவராக இருந்திருக்கின்றார். அந்த தன்மை அவரை எல்லோரும் இன்றைக்கு இங்கே பல அரசியல் ஊடகவியலாளர்கள் எல்லோரும் கலந்து கொள்ளும் அவரது இறுதி நிகழ்விலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எல்லோருடைய மனங்களையும் வென்றவர், எல்லோராலும் மதிக்கப்படக்கூடியவராக அவர் ஊடக தர்மத்தை சரியாக செய்தார். ஏனென்றால் எங்களுக்குள்ள நிறைய ஊடகங்கள் இருக்கின்றது, பல்வேறு எழுத்தாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் எல்லாரிலும் இருந்து வேறுபட்டவராக பாரதி என்று தனக்கொரு ஊடகத்துறையில் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறார் என்றால் அது அவரை போல பல பேர் இல்லை. ஆகவே அந்த வகையில் ஒரு மாற்று கருத்தாளர்களையும் மதிக்கக்கூடியவராக பாரதி இருந்திருக்கின்றார். அண்மையில் நான் அவர் உடல் சுயினம் பெற்று ஆஸ்பத்திரியில் சென்று பார்க்கும்போது ஓரளவுக்கு தேறி இருந்தார். நாங்கள் யாரும் எதிர்பார்க்கவில்லை இப்படி எங்களை விட்டு பிரிவார் என்று. அந்த அளவுக்கு அவர் தேறி வர வேண்டியவர், இருக்க வேண்டியவர். அவரது வெற்றிடத்தை ஊடகத்துறையிலே நிரப்புவதற்கு இன்றைக்கு பல அரிதாகி கொண்டு போகிற நிலைமையில் நாங்கள் பாரதியை இழந்திருக்கின்றோம். உண்மையிலே அது ஒரு பெரிய இந்த இழப்பு அவரது குடும்பத்தினருக்கு மட்டுமல்ல, எல்லா துறையிலும் இருப்பவர்கள், அரசியல், சமூக, பொருளாதார தொடர்பாக எல்லா துறையிலும் இருப்பவர்களுக்கு பாரதி என்பதின் இழப்பு ஒரு பேரிழப்பு தான். ஏனென்றால் அவருக்கு வயசும் பெருசாக இல்லை, இருந்தாலும் இவ்வளவு விரைவாக எங்களிடம் இருந்து விடைபெறுவார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருக்கவில்லை. இறுதியை சந்திக்கும் போது எனக்கு நம்பிக்கை இருந்தது. பிறகு அவரது உடல்நிலை தொடர்பாக அவரது நண்பர்களுடன் நாங்கள் பேசியிருக்கின்றோம். தேறி வருகின்றார், மீண்டு வருவார், மீண்டும் தனது பணியை தொடருவார் என்ற நம்பிக்கை தான் எங்களுக்கு சொல்லப்பட்டது. ஆனால் இவ்வளவு விரைவாக நாங்கள் இழப்போம் என்று நாங்கள் நம்பியிருக்கவில்லை. ஆகவே பாரதியிற்கு நாங்கள் செய்வது என்னவென்றால், பாரதியின் கொள்கை, ஊடகத் தர்மம், ஊடகக் கொள்கை, அவர் பின்பற்றிய கொள்கையை தமிழ் ஊடகத்துறையும் தொடர்ந்து பின்பற்ற வேண்டும் என்பதுதான் நாங்கள் பாரதிக்கு செய்யும் உண்மையான அஞ்சலியாக நான் கருதுகின்றேன். அந்த வகையில் அவரின் இழப்பு கூடாக துயருற்றிருக்கும் அவரது குடும்ப அங்கத்தவர்களுக்கு எனது ஆழ்ந்த அஞ்சலியை தெரிவிக்கின்றேன். நன்றி. கடந்த சனிக்கிழமை மாலை பிற்பகல் நாங்கள் அவரை யாழ்ப்பாணத்தில் வந்து சந்திக்கும் வரை அவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தாரோ அதே போலத்தான் அந்த இறுதி தினம் வரை அப்படியாகவே இருந்தார். எங்கள் வாழ்வில் இந்த ஊடகவியலாளர்கள் மத்தியில் மறக்க முடியாத ஒரு மனிதர் அவர். ஒரு ஆபத் பாந்தவன். அவருக்கு கீழ் பணியாற்றிய பல ஊடகவியலாளர்கள் பல்வேறு துயரங்களை சந்திக்கும் போதெல்லாம் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உதவிகளை வழங்கிய ஒரு மகத்தான மனிதன், மாண்புமிக்க மனிதன். திரு சுரேஷ் பிரேமச்சந்திரன் அண்ணன் சொன்னது போல் அவர் ஒரு நல்ல லிசனர். எங்களது ஊடக வட்டத்தில் ஏற்படும் சச்சரவுகள், சில வாக்குவாதங்கள், சில முரண்பாடுகள் ஏற்படும் சமயங்களில் எல்லாம் ஒரு மூத்த சகோதரர் போல அவர் ஆலோசனைகளை வழங்கியிருக்கின்றார். யாரையும் கோர்த்து விடுவதோ அல்லது முரண்பட்டு அவர்களுக்குள் சண்டையை ஏற்படுத்திவிட்டு அதில் குளிர் காய்வதோ அப்படியான எந்தவித பழக்கங்களும் அவரிடம் இருந்ததில்லை. அவர் அதனை தனதொரு வாழ்நாள் முழுவதும் அதனை ஒரு கொள்கையாகவே கடைப்பிடித்து வந்தார். என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட ரீதியில் அவர் எனக்கு மிகவும் முக்கியமான ஒரு மனிதர். பல்வேறு உதவிகளை செய்திருக்கிறார். நாங்கள் ஆரம்பகால பத்திரிகையில் வீரேசரில் சேர்ந்தபோது, பிறகு தினக்குரலில் பணியாற்ற காலங்களில்
அவர் கோபப்பட்டு நாங்கள் பார்த்ததில்லை. அவர் எந்த வேறுபாடும் அவர் எங்களுக்கு காட்டியதில்லை. ஒரு அலுவலகத்தில் சாதாரண ஒரு பணியாளரிடம் கூட அவர் சாதாரண ஒரு பத்திரிகை ஆசிரியராக அல்லாமல் ஒரு சாதாரண மனிதனைப் போலத்தான் அவர் பழகுவார். அவருடன் பழகியவர்களுக்கு அது தெரியும். அதேபோல் ஒவ்வொருவரையும் வளர்த்து விடுவதில் அவருக்கு அவர் பல்வேறு ஆலோசனைகளை கோருவார். அதில் இரவு நேரம் பார்க்காமல் இரவு கூட நாங்கள் ஒரு நல்ல செய்திகளை போட்டுவிட்டால் அதை வாசித்து எங்களது அரசியல் கட்டுரைகளை வாசித்து விட்டு அது எத்தனை மணியாக இருந்தாலும் பரவாயில்லை அதை எடுத்து அதை பற்றி சிலாகித்து பேசுவார். அதை பற்றி இப்படி எழுதியிருந்தால் நன்றாக இருந்திருக்கும், அல்லது இந்த விஷயங்கள் எங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கிறதே என்ற மாதிரி ஏதோ ஒரு விடயத்தை அவர் சொல்லுவார். அப்படியாக எங்களது பத்திரிகை ஊடக வாழ்வில் பாரதி அண்ணன் ஒரு மறக்க முடியாத இடத்தை விட்டு சென்றிருக்கின்றார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த அஞ்சலிகள். கவிஞர் கண்ணதாசன் மறைவு நினைவு தினத்தில் கவிஞர் வாலி சொன்னது போல, எழுத படிக்க தெரியாதவர்களில் எமனும் ஒருவன் ஒரு பெருமதியான பத்திரிகையை கசக்கிவிட்டான். ஊடகத்துறையிலே மிக நீண்ட காலம் பணியாற்றி இன்று எங்களை விட்டு இங்கே மீளா துயிலில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற பாரதி அண்ணாவுக்கு விடை கொடுப்பதற்காக நாங்கள் எல்லோரும் இங்கே கூடியிருக்கின்றோம். ஒரு நாட்டினுடைய ஜனநாயகத்தினுடைய தாங்கு தூண்களில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஊடகத்துறையிலே அந்த ஊடகத்துறைக்கு ஒரு அர்த்தத்தை கற்பிக்கின்ற ஒரு மனிதனாக பாரதி அண்ணா அவர்கள் வாழ்ந்து மறைந்திருக்கின்றார். ஊடகம் என்பது ஒரு நாட்டிலே மக்கள் மனித நேயத்தோடு மனிதாபிமானத்தோடு பாதுகாப்பாக கௌரவமாக மனித வாழ்வியலை உறுதிப்படுத்துவதற்கு ஊடகம் என்பது ஒரு உயிர் நாடியான ஒன்று. அது இல்லை என்று சொல்லி சொன்னால் மிருகங்களை விட கொடூரமான ஒரு வாழ்வுதான் மனிதர்களுக்கு கிடைக்கும். அந்த புனிதமான ஒரு துறையிலே அந்த ஊடகத்திற்குரிய அந்த புனிதத்துவத்தை பேண வேண்டும் என்பதிலே மிக நேர்த்தியாக உறுதியாக அர்ப்பணிப்போடு பயணித்த ஒரு மனிதன். அந்த ஊடகத்துறையின் தனித்துவத்தை பேணுவதிலே அவர் உழைத்தார் என்பதற்கு மேலாக தமிழ் மக்கள் இந்த தீவிலே ஒரு அரசியல் விடுதலைக்காக போராடுகின்ற ஒரு இனமாக இருக்கிற பொழுது தமிழ் தேசிய உணர்வுகளை உயிர்ப்போடு வைத்து கொள்வதிலே தமிழ் ஊடகங்களுக்கு மாபெரும் பங்கிருக்கின்றது. தமிழ் மக்களுக்காக உயிர் கொடுத்தவர்களை விடவும் ஊடகங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பங்கு இருக்கின்றது. ஏனென்று சொன்னால் அந்த செய்யப்பட்ட தியாகங்கள் இந்த மக்களுக்காக இந்த தேசத்திற்காக செய்யப்பட்டது என்பதனை தத்ரூபமாக உணர்வுபூர்வமாக அந்த மக்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்ற பணியை அந்த ஊடகங்கள் தான் ஆற்றியிருக்கின்றது. அந்த வகையிலே தமிழ் தேசிய பரப்பிலே தமிழ் தேசியத்தினுடைய இருப்பை பாதுகாக்கின்ற பணியை மேற்கொண்ட அந்த ஊடக பணியிலே பாரதி அண்ணாவுக்கு ஒரு தனி முத்திரை இருக்கின்றது. இன்றும் இந்த தீவிலே தமிழ் தேசியம் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு தமிழ் ஊடகங்களுடைய பங்கு மகத்தானது. அந்த தமிழ் ஊடகங்களிலே அந்த தேசிய உணர்வுகள் அந்த ஊடகங்கள் ஊடாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது என்று சொல்லி சொன்னால் அந்த பணிகளை ஆற்றியவர்களிலே பாரதி அண்ணாவினுடைய பங்கு என்பது இந்த இனம் வாழுகின்ற வரைக்கும் எல்லோருடைய மனங்களிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருப்பார். அவ்வாறான ஒரு உயர்ந்த உன்னதமான பணியை ஆற்றிய பாரதி அண்ணா 62 வயதிலே எங்களை விட்டு பிரிந்தார் என்பது உண்மையிலே மிக பெரும் அதிர்ச்சியாக இருந்தது. அவர் இன்னும் நீண்ட காலம் இருந்து வளர்ந்து வருகின்ற இளம் ஊடகவியலாளர்களை அவர் தன்னுடைய அனுபவங்கள் ஊடாக வளர்த்தெடுத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் கடமை அவருக்கு முன்னால் இருந்த நிலையிலே காலன் அவரை அழைத்து விட்டார். இருந்தாலும் அவர் ஆற்றிய பணிகள் என்பது இன்று வரைக்கும் எங்களுடைய இனத்தினுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதற்காக ஒரு அளப்பெரிய பணியை ஆற்றி அவர் சென்றிருக்கின்றார். உண்மையிலே நாங்கள் அவருக்கு ஆற்றக்கூடிய அஞ்சலி என்பது என்னை பொறுத்தவரையிலே அவர் எந்த நோக்கம் அடையப்பட வேண்டும் என்பதற்காக இந்த தமிழ் தேசிய சிந்தனைகளை
இந்த எழுத்துத் துறையூடாக வெளிப்படுத்தி வந்தாரோ அந்த தமிழ் தேசியம் வெல்லப்படுவதற்காக நாங்கள் எல்லோரும் அர்ப்பணிப்போடும் நேர்மையோடும் நாங்கள் உழைப்பது தான் உண்மையிலே அவருக்குரிய ஒரு உண்மையான ஒரு அஞ்சலியாக இருக்கும். அந்த வகையிலே அவருக்கு இந்த சந்தர்ப்பத்திலே என்னுடைய சிரம் தாழ்ந்த அஞ்சலிகளை தமிழ் தேசிய மக்கள் முன்னணி என்ற எங்களுடைய அரசியல் இயக்கம் சார்பாக, எங்களுடைய அரசியல் இயக்கத்தினுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சார்பாக நான் இந்த இடத்திலே எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்து அவருடைய ஆத்மா சாந்தியடைய வேண்டும் என்று பிரார்த்தித்து என்னுடைய கருத்துக்களை நிறைவு செய்கின்றேன். நன்றி. இங்கே நாங்கள் எல்லோரும் இன்றைக்கு ஒரு மிகவும் துயரகரமான நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றோம். நான் ஒரு சமுதாய மருத்துவத்துறை சார்ந்த மருத்துவ நிபுணராக பணியாற்றுகின்றபடியால் பல்வேறுபட்ட எங்களுடைய ஊடகம் சார்பான முயற்சிகளுக்கு இங்கே பலரும் குறிப்பிட்ட மாதிரி பாரதி அவர்கள் பல வகைகளில், முக்கியமாக எங்களுடைய சமூகத்தில் பல விழிப்புணர்வுகளை ஏற்படுத்த வேண்டிய விடயங்களுக்கு எங்களுக்கு பல்வேறு வகையில் உதவி செய்திருக்கின்றார். அவர் ஏற்கனவே இங்கே குறிப்பிட்ட மாதிரி எந்த நேரத்திலும் மிகவும் பொறுமையாகவும் அன்பாகவும் பண்பாகவும் பழகக்கூடிய ஒருவர். பல தடவைகள் நான் அவருடன் சேர்ந்து வேலை செய்திருக்கின்றேன். முக்கியமாக நாங்கள் நான் மருத்துவ மாணவர் ஒன்றியம் சம்பந்தமாக பணியாற்றி கொண்டிருக்கும் பொழுது 99-2000 ஆண்டுகளுக்கு பின்னரான காலத்தில், அதுக்கு பின்னர் நான் சமுதாய மருத்துவத்துறையில் இணைந்து கொண்ட பின்னர் பல்வேறு துறையில் அவருடன் பயணித்திருக்கின்றேன். ஸோ அண்மையில் ஒரு பத்திரிகை நிறுவனத்தின் விழாவுக்காக நானும் அவரும் ஒரேடியாக பஸ்ஸில் பயணிக்கின்ற சந்தர்ப்பம் கிடைத்திருந்தது. அந்த பயணம் எனக்கு முழுமையாக அவரை அறியக்கூடியதாக அமைந்திருந்தது. நான் அண்மையில் எங்களுடைய ஆய்வு சம்பந்தமான ஒரு விடயத்துக்கு ஜெர்மனிக்கும் யூகேக்கும் போகிறதுக்கு நான் ஏர்போர்ட்டில் இருக்க என்னுடைய ஊடகவுடைய நம்பர்கள் ஒரு கோல் எடுத்திருந்தோம். இப்படி வேறு சடாரண்டு விழுந்துட்டார் ஆஃபீஸில், வேறு கொண்டு போகிறதுக்கு ஆம்புலன்ஸில் டிலே ஆகிருக்குன்னு சொல்லி பிறகு ஆம்புலன்ஸில் எடுத்து அவரை கொண்டு போய் கொஞ்ச நேரம் நினைவில்லாமல் இருந்து திருப்பி அவர் அந்த நினைவுக்கு திரும்பி வந்துட்டார்ன்றது மிகவும் அந்த செய்தி மிகவும் மன திருப்தியாக இருந்தது. ஏனென்றால் இவர மாதிரியான ஊடகவியலாளர்களை நாங்கள் இந்த 61-62 வயசில் இழக்கிறதுன்றது ஒரு எங்களுடைய மக்கள் மத்தியிலேயும் இருக்கிற வளங்கள் குறைந்து கொண்டிருக்கின்ற காலத்தில் இவ்வாறானவர்களை நாங்கள் நேர காலத்துக்கு இழக்கிறதும் ஒரு துர்பாக்கியமான நிலைமை. அதன் பின்னர் அவர் அநேகமாக நான் யூகேயில் நிற்க என்னோட சேந்தன் என்ற ஊடகவிலிருந்து பல யூனிவர்சிட்டியுடன் சேர்ந்து ப்ரொஜெக்ட் செய்கின்றார். அவர் உடன் கதைக்கும் பொழுது சொன்னார், இவர் தேறி வர்றார் ரீஹாபிலிட்டேஷன். எனக்கு நான் சொன்னேன், ரீஹாபிலிட்டேஷன்னா நாங்கள் வடிவாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த மானிப்பா கிரீன் மெமோரியல் ஹாஸ்பிட்டல்லையும் இவ்வாறான வசதிகளை ஏற்படுத்தியிருக்கின்றோம். நான் இங்கே செவ்வாய்க்கிழமை இந்த கேள்விப்பட்டவுடன் எனக்கு ஒரு அதிர்ச்சியான சந்தர்ப்பம். நாங்கள் இங்கே இன்றைக்கு எங்களுடைய பல ஊடகவியலாளர்கள், அரசியல் சார்ந்தவர்கள் எல்லாரும் இருக்கிற இடையில் நான் ஒரு முக்கியமான விடயத்தை முன்வைக்க விரும்புகின்றேன். நாங்கள் ஒரு கட்டத்தில் யுத்தத்தால் பல பேரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு இந்த நீண்டகால நோய்கள், தொற்று இல்லாத நோய்களால் பல வளமான மக்களை இளம் வயசில் இழந்து கொண்டிருக்கின்றோம். விபத்துகள் காரணமாக இழந்து கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் எல்லாருமா சேர்ந்து எங்களுடைய பகுதியில் காணப்படுகின்ற இவ்வாறான வல்லவர்களை பேணி பாதுகாக்கக்கூடிய, அவர்களை நீண்ட காலம் வாழ வைக்கக்கூடிய பணிகளில் நாங்கள் இணைந்து செய்யப்பட வேண்டும். அதுதான் நாங்கள் இந்த ஒரு உன்னதமான ஊடகவியலாளர் பாரதி அவருடைய வாழ்வுக்கும் அவருடைய இறப்பை மகத்துவத்துக்கும் நாங்கள் செய்யக்கூடிய உன்னத பணியாக இருக்கும் என்று கூறி எனக்கு சந்தர்ப்பம் தந்தமைக்கும் இந்த அமைப்பாளர்களுக்கும் குடும்ப அங்கத்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சகோதரனையும் சகோதரியையும் நான் மிகவும் ஒரு சிறுவனாக இருந்த காலத்திலேருந்து எனக்கு தெரியும். பாரதி அண்ணி எனக்கு
இப்போ வந்து ஒரு 10-12 வருஷங்களுக்கு முதல் தான் தெரியும். அவருடைய ஒரு நண்பன், அவர் மிகவும் அன்பாக இருந்த ஒரு தம்பி என்பதை தவிர எனக்கு வந்து வேறு தகுதிகள் இல்லை இந்த இடத்துல நிற்பதற்கு. எல்லாரும் வந்து நிறைய பாரதி அண்ணனை பற்றி பேசியிருக்கிறார்கள். அவர்கள் அநேகமானவர்கள் எல்லோரும் சொன்னதை போல பாரதி அண்ணன் நிறைய வந்து பேச மாட்டார். நாங்கள் நண்பர்கள் சந்திப்போம், கதைப்போம். அவர் மிகவும் அமைதியாக இருப்பார். எல்லோரும் பேசுவதை வந்து செவிமடுத்து கொண்டிருப்பார். ஆனால் பிறகு அநேகமாக அவர் இந்த யாழ்ப்பாணத்துக்கு வந்ததுக்கு பிறகு எங்கேயாவது வந்து நிகழ்வுகள் எங்கேயாவது போகிறதுனா நான் தான் அவரை இதில் வந்து கூட்டி கொண்டு போகிறேன். நான் அப்போ ஏதாவது வந்து நிகழ்வு அல்லது வந்து அது வந்து ஒரு விருந்துக்கு போயிட்டு நாங்கள் திரும்பி வருகின்ற பொழுது அந்த நிகழ்வில் இடம்பெற்ற விஷயங்கள் அல்லது அந்த விருந்தில் பேசப்பட்ட கருத்துக்கள் சம்பந்தமான தன்னுடைய ஆணித்தரமான விஷயங்களை அவர் சொல்லுவார். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், அவர் அமைதியாக இருக்கிறார் என்பதற்காக அவருக்கு வந்து ஒரு கருத்துக்கள் ஆழமாக அவர் வந்து சொல்லாமல் இருக்கிறார் என்பது அர்த்தம் அல்ல. எல்லா நாட்டு நடப்புகள் சம்பந்தமான விஷயங்கள் மட்டுமல்லாமல் சமூக விஷயங்கள் சேர்ந்து அவர்கிட்ட ஆழமான கருத்துக்கள் இருந்தன. அவற்றை அவர் சொல்லுவார். அதாவது எழுதுவதற்கு அப்பால் அவர் வந்து சொல்லுவதும் உண்டு. என்னை பொறுத்தவரையில் அரசியல் விஷயங்கள் நாட்டு நடப்புகளுக்கு அப்பால் தனிப்பட்ட முறையில் அவர் வந்து ஒரு அண்ணன் போல் அவர் இருந்தார். எனக்கு மனக்கவலைகள் ஏற்படுகின்ற தனிப்பட்ட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பலவற்றை கூட நான் அவரோட வந்து பகிர்ந்து கொள்கின்ற பொழுது மிகவும் அமைதியாக அவர் எனக்கு ஆலோசனைகளை சொல்லுவார். அவருடைய வயது, பக்குவம், அனுபவம் என்பவை உண்மையிலேயே நான் சில சந்தர்ப்பங்களில் இந்த எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்கின்ற இந்த மனிதனுக்கு உள்ள எவ்வளவு வந்து ஒரு இந்த பிரமிக்கத்தக்க விதமான விஷயங்கள் இருக்குது என்று நான் யோசித்து பார்த்துருக்கிறேன். சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் எங்கேயாவது போயிட்டு இரவில் வருவோம். இதில் வாசலில் வாகனத்தை நிப்பாட்டி போட்டு கிட்டத்தட்ட 1 மணித்தியாலத்துக்கு மேலே நாங்கள் இதில் வாகனத்துக்கள் இருந்து எல்லாம் வந்து எல்லாம் பேசி கொண்டிருப்பார். அந்த நேரங்களில் பார்த்தால் அவர் மற்ற இடங்களில் பேசாமல் இருக்கிற பல விடயங்களை அவர் பேசுகின்ற பொழுதுதான் அவருக்குள்ள எவ்வளவு விடயங்கள் இருக்குது என்பது தெரியும். எல்லோரும் சொன்னதை போல் அவருடைய இழப்பு உண்மையிலேயே ஒரு பெரிய இழப்பு. அவருடைய ஆத்மா சாந்தேறியார். ஒரு இனவாத அமைப்பாக இருந்தது. ஆகவே அவர் கைது செய்யப்பட்ட பொழுது அதற்கு எதிரான எந்த ஒரு போராட்டங்களும் செய்வதற்கு யாரும் இருக்காத ஒரு சூழலிலே நாங்கள் தனித்திரண்டு போராடி அதன் பின்னர் தான் நாங்கள் இந்த அமைப்பை உருவாக்குவதற்கு முயற்சி எடுத்தோம். தமிழ் ஊடகவியலாளர் ஒன்றியம் அது உருவாக்கப்பட்டு 2000ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் நிமல்ராஜன் படுகொலை செய்யப்பட்ட பொழுது எங்களுக்கு கொழும்பிலே ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டியிருந்தது. யாரும் இல்லை. பாரதி அண்ணன் சொன்னார் நாங்கள் செய்வோம் என்றார். நானும் பாரதி அண்ணனும் தனித்து செயற்பட்டு கொண்ட காலப்பகுதியில் தான் சுதந்திர தேசப்பிரிய ஃப்ரீ மீடியா மூவெண்ட்டுக்கு ஏற்பாட்டாளராக வருகிறார். அவருடைய ஒத்துழைப்போடு தான் அந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்பட்டது. அதிலிருந்து நான் 2017 வரை நாங்கள் கொழும்பிலே பல போராட்டங்களை தெரியும். நடேசன், சிவராமன் என்று பலர் கொல்லப்பட்டார்கள். பல போராட்டங்கள் நாங்கள் செய்திருந்தோம். என்னை பொறுத்தவரை நான் 1985ஆம் ஆண்டு நான் நினைக்கிறேன் அதே ஆண்டு தான் உதயன் பத்திரிகை ஆரம்பித்தது, முரசொலியின் யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்தது. நான் பாடசாலை மாணவனாக இருந்த பொழுது 2 பேரை சந்தித்தேன். அதில் இன்று வரை மூத்த ஒளிகளாக இருந்தவர்கள் அவர் அண்ணன் பாரதி இறந்து விட்டார், அடுத்தவர் அண்ணன் வித்யாதரன். இந்த 2 பேரோடும் என்னுடைய பாடசாலை காலத்தில் நான் ஆரம்பித்த நட்பு கொழும்பில் வந்து அது நீடித்தது. அண்ணன் பாரதியை பற்றி சொல்வதற்கு நிறைய ஒன்று. அவர் ஒரு இலைமறைகாய். நான் என்னுடைய எழுத்திலே அனுதாப கட்டுரை என்று எழுதிய போது அதில் குறிப்பிட்டிருந்தேன். இன்னும் பல விடயங்கள் எழுத வேண்டும். அவர் பல அரசியல் கருத்துக்கள் எழுதியிருந்தார். பல அரசியல் கருத்துக்கு சொந்தக்காரன், ஆனால் பெயர் இல்லை. அவர் ஆர்ப்பாட்டம் இல்லாமல் அமைதியாக இருந்து எழுதிய ஒருவர். எனக்கு நன்றாக தெரியும் அந்த விடயங்கள் எல்லாமே. அவற்றை நூலாக்க வேண்டும் என்று நான் பல சந்தர்ப்பங்களிலே கேட்டிருக்கின்றேன். ஆனால் அவர் ஓம் என்று சொல்லுவார். அதற்கு பின்னர் அந்த உற்சாகம் இல்லை. நான் 1 மாதத்துக்கு முன்னர் கூட கேட்டிருந்தேன். எங்களுடைய தினக்குரல் முன்னாள் ஆசிரியர் தனபால் சிங்கம் அவர்களுடைய ஆசிரியர் தலையங்கத்தை நான் புத்தகமாக்கி அடுத்த நாளே கேட்டிருந்தேன். அண்ணன் எங்களுடைய கட்டுரைகளை கொண்டு வாருங்கள். அவர் இந்த கல்லோயா குடியேற்ற திட்டம் எழுதியிருந்தார், தொடர்ச்சியாக எழுதியிருந்தவர்.
நான் நினைக்கிறேன் உங்கள் மனைவியிடம் அல்லது உங்கள் உறவினரிடம் இருந்தால் தயவு செய்து தாருங்கள், அதை புத்தகமாக்குவதற்கு நாங்கள் ஊடக நண்பர்கள் தயாராக இருக்கின்றோம். இங்கே சொல்வதற்கு பல விடயங்கள் உண்டு. ஒரு விடயம் நான் சொல்லுகின்றேன், இந்த முரண்பாட்டு இல்லாதவர் என்பதற்கு 86ஆம் ஆண்டு நான் நினைக்கின்றேன் இயக்கங்களுக்கு ஏற்பட்ட மோதலின் போது என்னுடைய அண்ணன் அப்போது அதுக்கு எதிராக இருந்தவர், அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையை முரசொலி பத்திரிகையுடைய பின்பக்கத்திலே இவர் பிரசுரித்திருந்தார். அப்போது நான் அதற்கு எதிராக இருந்தவன். அப்போது நான் கேட்டேன், அண்ணன் நீங்கள் இந்த கட்டுரையை போட்டுக்கிறீங்கள் என்று சொன்னால், இல்லை, எல்லோருடைய கருத்துக்களும் வர வேண்டும். அந்த கட்டுரையை பின்பக்கத்திலே போட்டது மாத்திரமல்ல, அது தொடர்பான ஒரு ஆசிரியர் தலைங்கத்தையும் எழுத வேண்டும் என்று அப்போது திருச்செலம் நான் நினைக்கின்றேன் அவரும் அவர் பத்திரிகை ஆசிரியராக இருந்தவர். அதாவது இந்த முரண்பாடான கருத்துக்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்ற விடயத்திலே அவர் உறுதியாக இருந்தவர். ஆனால் அவருடைய அரசியல் என்பது வேறு. ஆனால் அந்த உடன்பாடு, அந்த முரண்பாடாக இருந்தாலும் பத்திரிகை என்பது ஒரு பப்ளிக் மீடியா, எல்லோருடைய கருத்துக்களும் வர வேண்டும் என்பதிலே உறுதியாக இருந்த ஒருவர். ஆகவே நான் இறுதியாக வேண்டுகிறது குடும்பத்தாரிடம், தயவு செய்து அவருடைய ஆக்கங்கள் இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அதை தந்தால் முக்கியமாக 2 ஆக்கங்கள், ஒன்று தமிழர் அரசியல் தொடர்பான தொடர்ச்சியாக எழுதிய ஈழமுரசு பத்திரிகையில் எழுதிய கட்டுரை, அடுத்ததாக இந்த வீரேஸ்வரி பத்திரிகை எழுதின அந்த கல்வியா குடியேற்ற திட்டம் தொடர்பானது, 2ஐயுமே நூலாக்க வேண்டும். தயவு செய்து நாங்கள் தயாராக இருக்கின்றோம். உறுப்பினர்கள் தந்துவுமாறு கேட்டுக்கொள்கின்றேன். அண்ணன் பாரதி சென்று வாருங்கள். நினைவுகளோடு மாத்திரம் நாங்கள் வாழ வேண்டிய ஒரு நிலைமை, பிறப்பவர் இறக்கத்தான் வேண்டும், ஆனால் உங்களுடைய இறப்பு முந்திவிட்டது என்று கூறிக்கொண்டு நான் என்னுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிந்து கொண்டு விடைபெறுகின்றேன். இந்த பேரிழப்பு எனது ஆழ்ந்த இரங்கல் அஞ்சலியை தெரிவித்துக் கொள்கிறேன். அவரை ஒரு 4-5 வருடங்களுக்கு முன்னர் நான் தினக்குரல் காரியாலயத்தில் சந்திச்சிருந்தாலும், கடந்த 2 வருடங்களாக 1-1.5 மாதத்துக்கு இடையில் நாங்கள் சில நண்பர்கள் சந்தித்து கொள்கிற நாங்கள் ஊடகவியலாளர் குகநாதன், ரங்கன் தேவராஜா சட்டத்தரணி, பரந்தாமன், நண்பர் பரந்தாமன், மகாலிங்க சிவம் போன்றவர்கள் சந்தித்து கொள்வோம். அவரிடம் மொழி ஏற்கனவே தனபாலசிங்கம் அதை ஆரம்பித்து வச்சிருந்தார். அவர் மௌனம்தான் அவருடைய மொழி. அவர் சொன்னது மாதிரி அவர் ஒரு நல்ல கிரகிப்பாளர், ஒரு கண்ணியமான மனுஷர். வேறுபட்ட அபிப்பிராயங்களோட நாங்கள் உரையாடுவதற்கான இடைவெளி இல்லாத ஒரு சிடுமூஞ்சித்தனமான சூழ்நிலையில் அவருடைய இழப்பு பேரிழப்புண்டு தான் நான் நினைக்கிறேன். மிகப்பெரிய இழப்பு. 62 வயசு. அவர் நினைக்கிறேன் அவர் ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு 2-3 நாளைக்கு முதலும் நான் எதேச்சையாக யாழ் பொதுசன நூல் நிலையத்தில் அவரை சந்தித்தேன். நான் வாசல் மட்டுக்கும் வந்துட்டு போனேன். அவற்றை கண்ணில், அவற்றை உயர்ந்த ஆகிருதியில் ஒரு ஈர்ப்பிருந்தது. அவருடைய மௌனத்தில் ஒரு ஈர்ப்பிருந்தது. எங்களுடைய சமூகத்துக்கு மிக மிக தேவையான விடயம், எங்களுடைய ஊடக பண்பாட்டுக்கு மிக மிக தேவையான விடயம் அவர்கிட்ட இருந்தது. அவரை பற்றி இதில் நினைச்சு கொண்டிருக்க எனக்கு மறைந்த சபாரட்னம், தமிழ் டைம்ஸ் ராசநாயகம், பேராசிரியர் கைலாசுபதி, டொமினிக் ஜீவா போன்றவர்கள் வந்து போனார்கள். செல்லத்துறை வீரேஸ்வரி ரிப்போர்ட்டர் அப்படியா ஒரு பெரிய பண்பாடு இதில் வளர்க்கப்பட வேணும். மிகவும் கண்ணியமான ஒரு வெற்றி மேலே ஒற்றுமை காண்ற மனிதர். தோழர் டாக்டர் சிவானந்தா சொன்னார் வந்து அவருடைய தந்தையார் ஒரு பொது உடைமைவாதி என்று சொல்லி, அதுகளும் அவருடைய பண்புக்கூறுகளை வளர்த்திருக்கலாம். நான் எனது ஆழ்ந்த இரங்கலையும் அஞ்சலியும் தெரிவித்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்ததுக்கு நன்றி கூறிவிடுகிறேன். அடுத்ததாக பாரதி அண்ணா. மறைந்த ஊடகவியலாளர் பாரதி அண்ணா ஊடகத்துறையில் பல்பரிமாணமிக்க பணிகளை செய்து வந்தவர். குறிப்பாக நெருக்கடிமிக்க காலகட்டத்தில் ஊடகத்துறையில் அவர் ஆற்றிய பணிகள் அளப்பரியவை. இறுதி மூச்சு வரை ஒரு சமூக பொறுப்புள்ள ஊடகவியலாளராக அவர் தன்னை தக்க வைத்திருக்கிறார்.
அவர் படப்பிலக்கியம் சார்ந்த அனுபவங்களுக்கு அப்பால் மிகவும் நேர்மை உள்ளவராக, வார இதழின் ஆசிரியராக, செய்தியாளராக அவர் ஆற்றியிருக்கின்ற பணிகள் வளர்ந்து வரும் ஒவ்வொரு ஊடகவியலாளருக்கும் ஒரு பல்கலைக்கழகமாக திகழ்ந்திருக்கிறார் என்பதை எடுத்து காட்டுகின்றன. அனைவருடன் நட்புடனும் அன்புடனும் பேசி பழகவல்ல ஒரு உத்தமமான மானுட பிறவியாக அவரை நாங்கள் பார்க்கிறோம். எவரையும் கடிந்து கொள்ளாமல் தனக்கு உரித்தான வழியில் மிகவும் அனுசரணையாக அனைவருக்குமான வழிகாட்டியாக இருந்தவர் அவர். தான் தேர்ந்தெடுத்த ஊடகப் பணியில் இருந்து இறுதி வரை அவர் ஓய்வு பெறவில்லை. ஒரு முழுநேர ஊடகவியலாளராக பணியாற்ற வேண்டும் என அவருக்கு இருந்த ஆர்வம் அவரை ஒரு முன்மாதிரியாளராக இன்றைக்கும் நமது மனங்களில் நிறுத்தி வைத்திருக்கிறது. தனியே ஒரு ஊடகவியலாளராக தனது பணிகளை வரையறுத்து விடாமல் தான் கற்றவற்றை அவை தொடர்பான தனது அனுபவங்களை அடுத்து வரும் சந்ததியினருக்கும் கடத்தி செல்லக்கூடியவராக, வழிகாட்டி செல்லக்கூடிய பொறுப்பை சுமந்தவராக அவர் இருந்திருக்கிறார். யாழ் பல்கலைக்கழக ஊடகத்துறை மாணவர்களுக்கு வருகை தரும் விரிவுரையாளராக பணியாற்றியிருக்கக்கூடிய காலங்களில் அம்மாணவர்கள் ஊடகத்துறை சார்ந்து தத்துடையுடனும் ஒரு நல்ல ஊடகத்துறை சார்ந்த தொழில் வெற்றி சிறப்புறுவதற்கும் வழிகாட்டியாக இருந்திருக்கின்றன. தன்னுடைய நேரம், தன்னுடைய பணிகள் என்பவற்றிடையே மிகவும் நெருக்கடியான சமயங்களில் எல்லாம் பல்கலைக்கழக மாணவர்களுடன், குறிப்பாக ஊடக கற்கைகள் துறை சார்ந்த மாணவர்களுடன் தனது அனுபவங்களை பகிர்ந்து கொண்ட விதம் எங்களை எப்பொழுதும் அவர் பால் கரிசனை கொள்ள வைத்திருக்கிறது. இன்றைக்கு அவர் மறைவு அனைத்து வழிகளிலும் ஒரு வெற்றிடத்தை உருவாக்கியுள்ளது. ஒரு மிகச்சிறந்த ஊடகவியலாளராக அன்புடனும் பண்புடனும் பக்குவத்துடனும் அனைவருடனும் பழகுகின்ற ஒரு மனிதநேய மிக்க மானுடனாக தன்னுடைய அனுபவங்களை, அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளும் வழிகாட்டியாக அவர் வகிபங்குகள் அனைத்தும் இன்று வெற்றிடமாக இருப்பதை நாங்கள் உணர்கிறோம். பாரதி அண்ணா, உங்களை எப்பொழுதும் நாங்கள் மனதில் நிறுத்திக் கொள்வோம். நன்றி. මිත්‍රයාගේ පවුලේ සියලු දෙනාගෙනුත් ඥාතීන්ගෙනුත් හිතවතුන් සමගනුත් අවසරයි. මාධ්‍ය නිදහස වෙනුවෙන් ඒ වගේම විශේෂයෙන්ම ඝාතනයට ලක්වෙච්ච මාධ්‍යවේදීන්ට යුක්තිය ඉටු කිරීම සම්බන්ධයෙන්ුත් අපි කාලයක් පුරා එකට වැඩ කළා. ලංකාව තුලත් ජිනීවා මානව කවුන්සිලය තුලත් අපි එකට වැඩ කළා තියෙනවා. එදාටත් වඩා විශාල වැඩ කොටසක් අපිට කරන්න තියෙන මොහොතක තමයි ಭಾರತಿ අපිට අහිමි වෙන්නේ. මම දන්නවා ಭಾರತಿ සහ මම අපි දෙන්නම එක වයසේ. නමුත් අවසරවන්ත විදිහට ಭಾರತಿ අපිව දාලා ගිහින් තියෙනවා. ඒ ಭಾರತಿ විශ්වාස කරපු ප්‍රතිපත්තිකරුක මාධ්‍ය සදාචාරය සම්බන්ධයෙන්ුත් ඔහු දෙකටම සටන් කරපු මාධ්‍ය නිදහස සහ ඝාතන ලක් වෙච්ච මාධ්‍යවේදීන්ගේ ප්‍රශ්නේ වෙනුවෙනුත් අත් නොහැර උතුරෙත් දකුණෙත් නැගෙනහිරත් මාධ්‍යවේදීන් එකට එකතු වෙලා දිගටම වැඩ කිරීම තුළ තමයි මම විශ්වාස කරනවා ಭಾರತೀට අපට දක්වන්න පුළුවන් ඉහළම ගෞරවය. ඒ නිසා මාධ්‍යවේදීන් හැටියට දකුණෙත් උතුරෙත් නැගෙනහිරත් අපි ඒ දේ කරන බව ಭಾರತಿ මිත්‍රයාට මේ අවස්ථාවේ පොරොන්දු වෙනවා. ස්තුතියි. அவருடைய குடும்பத்தோடு எனக்கு நீண்ட நாள் நெருக்கம் உண்டு. அவருடைய சகோதரர் பரதன் அவர்களும் நானும் ஒன்றாக படித்தவர்கள். ஆகவே அவருடைய வீட்டுக்கு சென்று நாங்கள் சேர்ந்து படிப்பதும் உண்டு. அப்போது தொடக்கமே பாரதியை எனக்கு தெரியும். ஆனாலும் பழக்கம் குறைவு. பல்கலைக்கழகத்தில் நான் படித்து கொண்டிருந்த காலத்தில் அங்கு அவர் செய்திகள் சேகரிப்பதற்காக வருகின்ற போது அவரோடு உரையாடியதுண்டு. அதற்கு பிறகு கொழும்பில் தான் அவருக்கும் எனக்கு நெருக்கம் இருந்தது. பண்டார்நாயக்கா சர்வதேச கல்வி நிலையத்தில் சர்வதேச விவகாரங்களில் பட்ட பின் கற்கை நெறியை நான் மேற்கொண்ட போது என்னோடு இணைந்து அவரும் மேற்கொண்டார். அப்போதுதான் இருவரும் பல்வேறு விடயங்கள் தொடர்பாக உரையாடுவோம். அதற்கு பிறகு தினக்குரல் அலுவலகமும் கொழும்பில் எனது வீடும் அருகருகாக இருந்தது. நான் அடிக்கடி தினக்குரல் அலுவலகத்துக்கு செல்வது வழக்கம். எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர் தனவாளசிங்கம் ஐயா அவர்களோடு அரசியல் தண்டை பிடிப்பதற்காக செல்வது வழக்கம். அப்போது
ஒவ்வொரு தடவையும் நான் பாரதியை சந்தித்து போட்டு தான் வருவேன். அப்போ பாரதியும் என்னுடைய கட்டுரைகளை தினக்குரல் வாரமலரில் தொடர்ச்சியாக பிரசுரிப்பதிலே அக்கறையாக இருந்தார். திரும்ப நாங்கள் யாழ்ப்பாணம் வந்த பிறகு யாழ்ப்பாணத்திலும் அவர் என்னோடு நெருக்கமான தொடர்பில் இருந்தார். லண்டனில் செயற்படுகின்ற உலகத்தமிழ் உயிரோடை என்கின்ற வானொலிக்கு என்னுடைய நேர்காணலை தொடர்ச்சியாக கொடுத்து வந்திருந்தார். அவருடைய பங்களிப்பு என்பது உண்மையில் 2 துறைகள். ஒன்று ஊடகத்துறை, மற்றது கருத்துருவாக்கத்துறை. இந்த 2 துறையிலுமே ஒரு சிறந்த ஆற்றலுடையவராக இருந்த ஒருவரை இழந்தது என்பது எங்களுக்கு மிகவும் கவலைக்குரியது. தனவால் சிங்கமையா அவர்கள் அடிக்கடி சொல்வார் என்னென்று சொன்னால், ஒரு ஊடகவியலாளன் சிறந்த ஊடகவியலாளனாக வருவதற்கு குறைந்தது 20 வருடங்களாவது செல்லும் என்று சொல்லி. உண்மையில் பாரதி பிரகாசிக்க வேண்டிய காலம் இந்த காலம்தான். அப்படியே பிரகாசித்து கொண்டு தான் இருந்தார். இந்த நேரத்தில் அவருடைய இழப்பு என்பது மிகவும் கவலைக்குரியது. ஊடகத்துறை என்பது 24 மணி நேரம் தொழிலை வேண்டி நிற்கின்ற துறை. அந்த துறையில் செயற்படுபவர்கள் தங்களுடைய உடல்களை கவனிப்பது குறைவு. நாம் மீண்டும் உடவியலாளர்களுக்கும் அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கும் கூறிக்கொள்கின்ற விடயம், உங்கள் உடல்களை கொஞ்சம் கவனமாக பேணுங்கள். ஏனென்றால் எங்களுக்கு நீங்கள் ஒரு சொத்து, உங்களுடைய பணி தொடர்ந்தும் அவசியம். இந்த 62 வயது இழக்கக்கூடிய வயதில், அந்த வயதில் நாங்கள் அவரை இழந்ததை விட்டு நான் கவலை அடைகின்றோம். அவரது குடும்பத்தினருக்கு எனது அனுதாபங்களை தெரிவித்து எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை தந்த ஏற்பாட்டாளர்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். பெரும் குறிப்பிட்டார்கள் பாரதி நிறைய பேசுவதில்லை என்று. கடந்த 45 வருடங்களாக பாரதியுடன் பழகியவன் நான். அவரது குடும்ப உறுப்பினர்களே சொல்வார்கள், கூடுதலாக பேசியது என்னுடன் தான். இரவு 10-11 மணி மட்டும் இருந்து நாங்கள் கதைப்போம். என்ன கதைக்கிறீங்கள் என்று ராஜநாய மாஸ்டர்கிட்ட கேட்பார். அப்படியான நெருக்கமான உறவுடன் வாழ்ந்தான். பாரதியின் துவிச்சக்கர வண்டியும் என்னுடைய துவிச்சக்கர வண்டியும் இந்த யாழ்ப்பாணத்தில் திரியாத இடமும் இல்லை, நாங்கள் போகாத இடமும் இல்லை. பாரதி இந்த ஊடகத்துறைக்காக சிறை சென்று வந்தவர். 87 பிற்பகுதியில் ஒரு செய்திக்காக தடுத்து வைக்கப்பட்டவர். அது மட்டுமல்லாமல் அவர் 87ஆம் ஆண்டு எல்லைப்புற கிராமங்களில் ஏற்பட்டிருக்கும் அவலங்கள் பற்றி எழுதுவதற்காக கிழக்கு மாகாணம் சென்றபோது அவருடைய கை காயமடைந்து யாழ்ப்பாணம் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்ட போது வைத்திய கலாநிதி பொன்னம்பலம் ஐயா அவர்கள் உங்களுடைய கை அகற்றப்பட வேண்டும் என்று சொன்ன பொழுதுதான் அவற்றின் கண்ணில் நான் கண்ணீர் துளிகளை இன்று வரை கண்டேன். உறுதியானவர், என்னுடைய நெருங்கிய விரல் விட்டு எண்ணக்கூடிய நண்பர்களில் ஒருவர். இன்றைக்கு உலகில் உள்ள ஊடகங்கள் அனைத்தும் பாரதியின் பெயரை உச்சரிக்காத தமிழ் ஊடகங்கள் எதுவுமே இல்லை என்று கூறும் அளவிற்கு அவருடைய பணி அளப்பெரியது. ராஜநாயகம் ஆசிரியரிடம் நான் கல்வி பயில்வதற்காக அவருடன் ஏற்பட்ட தொடர்பு, அவருடைய மகன் தொடர்பாக எனக்கு மிளர்ந்தது. ராஜநாயகம் ஆசிரியர் ஒரு எழுத்தாளர். ஈழநாடு பத்திரிகையில் பல கட்டுரைகள் எழுதியிருக்கிறார், சிறுகதைகள் எழுதியிருக்கிறார். 58ஆம் ஆண்டு பயணம் என்ற சிறுகதைக்கு ஈழநாடு பத்திரிகையில் பரிசு பெற்றவர். அதே பணியை பாரதி அவர்களும் தொடர்ந்திருக்கிறார்.
பாரதியின் இழப்பு என்னால் வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாது. எந்த வார்த்தைக்கும் அடக்க முடியாத நிலையில் நான் இருக்கின்றேன். பாரதி விட்டு சென்ற பணியை இந்த ஊடகவியலாளர்கள் தொடர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு அதே பணியை அவருடைய புதல்வரும் தொடர்வார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த ஊடகத்தின் ஊடகவியலாளருடைய பங்கு என்பது மிக பெரிது. அதிலையும் உயிரோடு வெளியில் வாருது என்ற வகையில் அதை அனுபவித்தவன் என்ற வகையில் இதை நம் பொறுப்பாக இந்த இடத்துல பகிர்ந்து கொள்கிறேன். நெருக்கடியான சூழல்களில் ஊடகவியலாளர்கள் ஒரு போராளிகளாக செயற்படும் உன்னதமானவர்கள். அவர்களுக்குத்தான் அந்த நெருக்கடியை எதிர்கொள்கிறவுடைய விடயத்தையும் எப்படி வெளியில் கொண்டு வர வேண்டும் என்று அந்த நேரத்தில் சிறையில் இருக்கின்ற கலவரங்களாக இருக்கட்டும் சரி, நெருக்கடிகளாக இருக்கின்ற சம்பவங்களும் சரி, எதிர்கொள்கிற பிரச்சனைகளை எங்களோடு ஏதோ ஒரு வகையில் தொடர்புகளை பேணி எங்களுடைய விடயங்களை இந்த வெளியில் கொண்டு வந்த எங்களோட விடுதலைக்கு பங்காற்றிய ஒரு ஊடகவியலாளரில் அவரும் ஒரு பிரதான நபர் ஐயா அவர்களை நான் நினைவு கூறுகிறேன். இந்த இடத்துல தெரியும், இந்த இதில் இருக்கிறீங்கள், பிற பிரதானிகள் இருக்கிறீங்கள், தொடர்பு இருந்தாலும் பல பேர் அச்சப்படுவார்கள் சிறைக்குள்ளே இருக்கிறவர்களோட தொடர்புகளை பேணுறதுக்கு. ஆனால் சிறையில் இருக்கிற ஆட்களுடைய மனக்குமுறல்களை, ஏக்கங்களை, அவருடைய வெளிப்பை ஆற்றுப்படுத்துறதுக்கான களங்களை அந்த பத்திரிகைகள் இருக்கின்றது. அந்த வகையில் வித்யாரண்யம் இருக்கிறார் கண்ணுக்கு முன்னால். பாரதி ஐயா அவர்கள் அங்குள்ள நெருக்கடியை கட்டுரையாக எழுதி கொண்டிருந்த விவேகானந்தன் ஒரு சதீஷ் அவர்களுக்கு மிகவும் ஊக்கமாக உறுதுணையாக இருந்த ஒரு உண்மையான மனிதர். அந்த கட்டுரை அது ஒரு ஆவணமாக துருவேறும் கைவிலங்கு என்ற நூல் கொழும்பு மணிக்கோணும் நோர்வே தமிழ் சங்கத்தால் வெளியிடப்பட்டிருந்தது. அதனை எங்களுடைய யாழ் மண்ணில் அறிமுக விழா செய்கிறதுக்கு கதைத்த அவரையும் அந்த நூல் தொடர்பான விரிவாக்கம் செய்வதற்காக நிக்சன் அண்ணையோடையும் தொடர்பு இருக்கிறார். பல பேரோட உரையாற்றிருக்கிறோம். ஆனால் பாரதி ஐயாவும் அந்த நிகழ்வுக்கு வர்றதுக்குரிய ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. உண்மையிலே தவிர்க்க முடியாமல் அது பிற்போட்டதால் அவரை நாங்கள் அந்த இடத்துல நினைச்சு கொள்ள முடியாத ஒரு கவலை எனக்கு இருக்கின்றது. அதே நேரத்தில் இந்தியாவில் ராஜீவ்காந்தியுடைய கொலை வழக்கில் விடுதலையாகி வருகை தந்தவர்களை சந்திக்க வேண்டும் கோமகன் ஒருக்கா இன்னொருக்கா அழைச்சி கொண்டு போங்க சொல்லியிருந்தார். 2 பேருக்கும் அந்த அவர்களை சந்திக்கிறதுக்குரிய சூழல் அமையலை. அதுக்கு முதல் அவர்கள் அதை சந்திக்கிறதுக்கு பெரும்பாலும் விரும்பாமல் இருந்ததை விரும்பின பிறகு சந்திக்க இருந்த நாங்கள் அந்த சூழல் அமையலை. அப்படி இருந்தும் ஒரு அஞ்சலி நிகழ்வு ஒன்றில் அதில் வருகை தந்த ஒரு ஆளை நான் அண்மையில் அறிமுகம் செய்திருந்தேன் நான். ஆனால் அவர்களை சந்திக்க வேண்டும், ஆனால் எந்த நோக்கத்துக்காக சந்திக்க வேண்டும் என்ற நோக்கத்தை என்னால் அவர் இருக்கேற்க அதை செய்து கொடுக்க முடியாது என்ற குற்ற உணர்வு ஒன்று எனக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அவருடைய அந்த எண்ணத்தை எடுத்து செல்றதுக்கு ஊடக பணியாளர்கள் யாராவது முன் வந்தால் அவருக்கு நாங்கள் செய்கிற ஒரு ஆத்மாக செய்த ஒரு பிரதி உபகாரமாக நான் எண்ணிக்கொண்டு தொடர்ந்தும் வரலாற்றினுடைய வழிகாட்டிகளினுடைய வரிசையிலே அவருடைய பணி பாதையில் பயணிப்போம். நன்றி. காலையிலிருந்து சென்றிருக்கிறார்கள். பாரதி அண்ணாவோடு எனக்கு அவ்வளவு நெருக்கமாக பழகுவதற்கான வாய்ப்புகள் கிடைத்ததில்லை. அவர் யாழ்ப்பாணம் வந்ததற்கு பின்னர் தான் அவரோடு உரையாடுவதற்கான சில சந்தர்ப்பங்கள் வாய்த்திருக்கின்றன. கூட இருந்து பணியாற்றுவதற்கான வாய்ப்பும் கிடைத்திருக்கிறது.
அந்த வகையிலே உங்களில் பலருக்கு அந்த அதிர்ஷ்டம் அல்லது உங்களில் பலருக்கு கிடைத்த அதிர்ஷ்டம் எனக்கு கிடைக்கவில்லை என்று நினைக்கிறேன். ஒரு சில உரையாடல்களில் பாரதி அண்ணாவினுடைய கனவின் ஆழம் அல்லது அந்த இனத்தின் மீதான அக்கறை, இன்னும் சொல்லப்போனால் ஊடகத்துறை இன்று பலவீனமடைந்திருக்கின்றது குறித்த அவருடைய கவலைகள் மிக நீண்ட உரையாடல்களாக சென்றிருக்கின்றன. எங்களுடைய அரசியல் போக்கு, அதனோடு இணைந்ததான ஊடக போக்கு இரண்டின் மீதும் அவருக்கு பலத்த கரிசனையும் அக்கறையும் இருந்திருக்கின்றது. அதன் மீது நாங்கள் செலுத்தக்கூடிய தாக்கம் அல்லது அதை மீண்டும் அதனுடைய திசை நோக்கி கொண்டு செல்வதற்கான வேணவா ஒன்று அவருக்குள்ளே தொடர்ந்து ஒளிர்ந்து கொண்டிருந்ததை அந்த உரையாடல்கள் சுட்டி நின்றிருக்கின்றன. பாரதி அண்ணாவை நான் அறிந்திருந்தது என்பது அவர் கொழும்பிலே பணியாற்றிய காலத்திலே மூத்த இலக்கியவாளிகள், பெரும்பாலும் தமிழ் இலக்கிய கர்த்தாக்கள் மத்தியிலே அவர் மிகவும் மதிக்கப்பட்ட ஒரு மனிதராக இருந்திருக்கிறார். இலங்கை பத்திரிகைகள், வாராந்த பத்திரிகைகளுடைய வரலாற்றிலே பாரதி அண்ணா இலக்கியவாதிகளை இலக்கியவாதிகளாக மதித்து நடந்த ஒரு மனிதராக எனக்கு பலராலும் பகிரப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நல்ல மனிதர், உருக்கமான அல்லது உணர்திறன் மிக்க ஊடகவியலாளர் என்பதற்கு அப்பால் அவருக்கு இருந்த சமூகத்தின் மீதான அக்கறை என்பது அவரை பல இடங்களிலே தன்னுடைய அரசியல் நிலைப்பாடுகள், கருத்துக்களுக்கு அப்பாற் சென்று ஒரு செம்மையான ஊடகவியலாளனாக பணியாற்றுவதற்கு உந்தி தள்ளி இருக்கிறது. எனக்கு பாரதி அண்ணாவோடு பழகிய குறுகிய காலத்திலே இருந்த ஆச்சரியகரமான விஷயம் என்னவென்றால் அவருடைய பொறுமையும் அன்பும். ஏனென்றால் பத்திரிகையாளர்களாகிய நாங்கள் பொதுவாகவே இந்த மேனேஜ்மெண்ட் என்று சொல்லும்போது முகாமைத்துவத்திலே இருக்கிற எல்லா தியரியையும், ஃப்ரெண்ட்ஷிப் மேனேஜ்மெண்ட்ல இருந்து அத்தாரிட்டேரியன் தியரி வரைக்கும் எல்லாத்தையும் ஒரே நாளில் கை கொள்ள வேண்டியவர்கள் என்கிற இடத்திலே இருப்பவர்கள் பத்திரிகையாளர்கள். அதாவது காலையில் ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பித்தா நைட்டில் டெட்லைன் வரும்போது தலகீழாக இருக்கும் அந்த மேனேஜ்மெண்ட் தியரி. ஆனால் அது எல்லாத்துக்கும் மத்தியிலையும் எப்படி இந்த மனிதனால் மட்டும் இவ்வளவு கூலாக எல்லா விடயத்தையும் ஹேண்டில் பண்ண முடியுது என்றது அவரிடம் நான் எப்போதும் ஆச்சரியப்படுகிற ஒரு விஷயமாக இருந்திருக்கிறது. அந்தளவுக்கு அவர் நிதானம் மிக்கவராகவும் மிகச் சரியானதை சரியான வழியிலே செய்வதிலே அக்கறை கொண்டவராகவும் இருந்திருக்கிறார். அவருடைய இழப்பு என்பது அவருடைய குடும்பத்துக்கு மட்டுமன்றி இந்த தமிழ் சமூகத்துக்குமே பேரிழப்பாக அமைந்திருக்கிறது. அவரோடு நெருங்கி உறவாடுவதற்கான வாய்ப்புகளை பார்த்திருந்த நிலையிலே அவர் திடீரென்று சுகவீனமுற்றிருக்கிறார் என்பது ஒரு பேரதிர்ச்சியாக இருந்தது எனக்கு. ஆனால் அதை தாண்டுகின்ற ஒரு செய்தியாக அவருடைய மறைவு இன்னும் அதை நம்புவதே கஷ்டமாக இருக்குது பாரதி. ஏன்னா அவரை பார்க்கும்போது அவர் அவ்வளவு தனக்கு நோய் அல்லது அதனாலே ஒரு உள்ளூர தாக்கங்கள் இருக்கின்றன என்பதை வெளிப்படுத்தாதுதான் எல்லோரோடும் பழகி வந்தார். அப்போ அவர் மறைவு அல்லது அவருக்கான இந்த நிகழ்வு என்பதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் மறுக்கின்ற நிலைமை தான் இன்று வரைக்கும் எனக்குள்ளே இருக்கு. அது பாரதி என்ன எம்மை விட்டு போய்விட்டார் என்பது அது உண்மையா என்றது எனக்கு இன்னுமே ஒரு விதமான பிரக்ஞையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இன்றைக்கு எம் முன்னாலே பாரதி அண்ணா தன்னுடைய இறுதி பயணத்துக்காக காத்திருக்கின்ற நிலையிலே அவருக்கு என்னுடைய உளம் கனிந்த அஞ்சலிகளை செலுத்தி விடைபெறுகின்றேன். நன்றி. இறுதி கிரியைகளுக்கான நேரம். மரணிக்க மாட்டார். சுப்பிரமணிய பாரதியாரை நாம் இறந்தவர் என்று
மரணித்தவர் என்று எங்கும் பேசுவதில்லை. எனவே எங்களுடைய மக்கள் மத்தியில், அவர் தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு ஊடகவியலாளராக இருந்தாலும் ஒரு சர்வதேசிய தரத்தில் அவர் சிந்திக்கப்பட வேண்டியவர். ஜூலியஸ் பியூசிக் சொன்னது போல, இன்பத்துக்காக வாழ்கிறோம், இன்பத்துக்காக போராடுகிறோம், இன்பத்துக்காக மரணத்தையும் எதிர்கொள்கிறோம் என்ற அந்த துணிவுடன் அவர் தன்னுடைய கடமைகளை பொறுப்பேற்றவர். எனவே கதிரைக்காக சண்டை பிடிக்கின்ற தமிழ் தேசியத்தில் அவர் நண்பர்கள், துரோகிகள், தியாகிகள் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர் ஒரு விடுதலையை நேசித்தபடியால், விடுதலை தேசியத்தின் மீது பற்று வைத்தபடியால் அனைத்து முரண்பாடுகளையும் ஒரு சிநேக முரண்பாடாக கருதி அவற்றை குரோதமாக முரண்பாடுகளாக அவர் பார்க்கவில்லை. எங்களுடைய நாடு ஒரு சுதந்திரமற்ற நாடு, எங்களுடைய தேசம் ஒரு விடுதலை பெறாத தேசிய இனங்கள் வாழுகின்ற ஒரு நாடு. எனவே ஒடுக்கப்பட்ட தேசிய இனங்களின் குரலாக அவர் தன்னுடைய ஊடக பணியை ஆற்றினார் என்ற அந்த பெருமையுடன் எங்களுடைய நாட்டின் சுதந்திரத்துக்காக, தேசத்தின் விடுதலைக்காக ஒரு சர்வதேச ரீதியில் பரிணமித்தார். அந்த பாரதி எங்களை விட்டு பிரிய முடியாது என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை உங்கள் மத்தியில் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். யாழ் ஊடக அமையத்தினுடைய தற்போதைய அவரின் நினைவை பகிர்ந்து கொள்கிறீர்கள். உண்மையில் எனக்கு பாரதி அண்ணாவை யாழ்ப்பாணம் வந்த பிறகுதான் என்னுடன் கூடுதலாக அவர் பேசியிருக்கிறார். அதாவது அதிகமாக பேசியது என்றால் என்னுடன் என்று தான் சொல்ல முடியும். அவர் எதிர்பார்ப்பு, அவர் தேவைகள் எல்லாம் இறுக்கப்பட்ட சூழலில், அதாவது ஒரு தென்பகுதி என்ற ஒரு நிலப்பரப்புக்குள் அவர் அடங்கி போனதை என்னுடன் கூடுதலாக பேசிக்கொண்டார். தான் நினைத்ததை வெளிக்கொண்டு வர முடியவில்லை. தான் பேனை தூக்கிய போது பேனை தூக்க முதல் அவர் என்ன நினைத்தாரோ அதனை வெளிக்கொண்டு வர முடியவில்லை என்ற ஆதங்கம் அவரிடம் இருந்ததுக்கு காரணம், தென்னிலங்கை கோட்டையிலே இருந்து கொண்டு தமிழர்களின் விடுதலைக்கு அவர் பேனா மைகள் கூட கக்குவதற்கு கூட பயப்பட்டன. அந்த சூழலில் அவர் நிறைய அழுத்தங்களை அவர் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அவர் நிறைய தாக்கங்களை எதிர்கொண்டிருக்கிறார் என்பது அவர் இந்த வயதில் அவர் மரணத்திலிருந்து தெரிகிறது. இன்று உண்மையிலே எங்கள் யாழ் ஊடக மையத்தில் அவர் ஒவ்வொரு முறையும் வரும்போது அவர் சொல்லுவதை என்று நான் கண்டுகொண்டேன். எங்கள் இறப்புகள் எங்களுக்கான பதிலை சொல்லுமா என்பது இல்லாத ஒரு பூஜ்யமான இடத்தில் நாங்கள் நிற்கிறோம். நாங்கள் எதை தேடினோமோ அதுவும் இல்லாமல் நடு ஒரு வெளியில் விட்ட போல நாங்கள் எல்லோருமே நிற்கிறோம். எல்லோரும் மறுபடியும் ஒரு பூஜ்யத்தில் இருந்து நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் இந்த பயணத்தை ஆரம்பிப்போமானால் கண்டிப்பாக நாம் நினைத்து கொண்டிருப்பது இந்த இடத்தில் சாத்தியப்படும் என்ற ஒரு கருத்தை சொல்லிய பேராளன் எனது ஊடகப் பரப்பில் நான் அவரை யாழ் வந்தபோது கண்டபோதும் அவர் முன்னர் பணியாற்றிய அவரின் எழுத்துக்களை நான் கண்டுகொண்டதிலிருந்து அவரது வழி, அவர் பயணம் எங்கள் ஊடகப் பரப்பில் யாழ் ஊடகவியலாளர்கள் பயணிப்பார்கள் என்று கூறி அவருக்கு ஆத்ம சாந்தியை எண்ணிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக அவர்களது உறவினர்களினுடைய பதில்லை என்று, ஆனால் அவருக்கு அதிகமாகவே சினம் கொள்ளும் தன்மை இருந்தது. அது அறம் சார்ந்த சினம், அறச்சீட்டம் என்பது அவருக்கு அதிகமாக இருந்தது. அந்த அறச்சீட்டம் என்பது அவருடைய ஒவ்வொரு ஆக்கத்திலேயுமே வெளிப்பட்டதை கண்டிருக்கின்றீர்கள். அதனால்தான் இன்று இந்த இறுதி நிகழ்விலும் கூட தர்க்க ரீதியாக முரண்பட்டு கொள்ளுகின்ற பலரும் ஒன்றாக சேர்ந்து அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வருகை தந்திருக்கிறார் என்றால் பாரதி அண்ணாவுடைய அறச்சீற்றம் எத்தகதி என்பதை எம்மால் காணக்கூடியதாக இருக்கின்றது. அண்ணன் தனபால் சிங்கம் அவர்கள் அடிக்கடி சொல்லுகின்ற ஒன்று விடயத்தை நான் இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன்.
ஊடகத்துறையை பொறுத்தவரையிலே நடுநிலை என்பது எப்பொழுதுமே இல்லை என்பார். அதை வித்யாதரன் அவர்கள் அடிக்கடி எனக்கு சொல்லி வளர்த்திருக்கின்றார். ஊடகத்துறை என்பதிலே நடுநிலை என்பது எப்பொழுதுமே இருந்ததில்லை. ஒன்று உண்மையின் பக்கம் இருக்க வேண்டும், இல்லையேல் பொய்யின் பக்கம் இருக்க வேண்டும். இந்த உண்மை பொய் இரண்டுக்கும் நடுவில் பயணிப்பது என்பது வெறும் பேச்சு மட்டும்தான். ஆக பாரதி அண்ணாவை பொறுத்தவரையிலே எப்பொழுதுமே உண்மையின் பக்கம் தன் எழுத்துக்களை பாதுகாத்து கொண்ட ஒரு ஊடக ஜாம்பவான். அவருடைய பணி இத்தோடு முடிந்துவிடவில்லை. அவர் வளர்த்துவிட்டு அவரை பின்தொடர்ந்து ஊடகத்தினை நோக்கி நகர்ந்த அனைவரும் அவருடைய ஊடக பணியை தொடர்ந்து செல்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றது. அவருக்கு அவருடைய ஆத்மா நித்திய இளைப்பாற வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டு அவருடைய குடும்பத்தாருக்கும் ஆழ்ந்த இரங்கல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த இடத்தில் இன்னும் ஒரு விடயத்தினையும் நான் இங்கு குறிப்பிட வேண்டும். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவினுடைய தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அவர்களும் தங்களுடைய இரங்கல்களையும் இந்த இடத்திலே தெரிவித்துக் கொள்ளுமாறு கூறியிருந்தால் அந்த இரங்கல்களையும் அவருடைய குடும்பத்தார்களுக்கு தெரிவித்துக் கொள்ளுங்கள். நன்றி. வலம்புரி பத்திரிகையினுடைய ஆசிரியர் திருவாளர் விஜய் இல்லை. எனவே அவர் எப்படி நம்மோடு நடந்து கொண்டார் என்று பார்ப்பதுதான் முறையானது. பாரதி அவர்களை நான் சில சந்தர்ப்பங்களில் சந்தித்திருக்கிறேன். அவருடைய தந்தையார் ராஜநாயகம் அவர்களையும் சந்திக்கின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இங்கே அடுத்த ரூபன் மரியாம்பள்ளி அடிகளார் இருக்கிறார்கள். அவர் தன்னுடைய சவுந்தர மீடியா சென்டரில் பாரதி அவர்களை அழைத்து அந்த கௌரவித்த நிகழ்வில் நானும் பங்கேற்றேன். அண்மையில் குமார் பொன்னம்பலம் அவர்களுடைய 25வது ஆண்டு நிறைவு நிகழ்வில் பாரதிக்கு அருகிலிருந்து கதைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. பாரதி எல்லா பத்திரிகையாளரோடும் கதைக்கக்கூடிய ஒருவர். எனக்கு முன்பு பேசியவர் சொன்னது போல அறத்தின் சார்பில் நின்றவர். நடுவுநிலை என்றால் உண்மையின் பக்கம் நிற்பதுதான். நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு என்று பேசப்படுகிறது. எனவே பாரதியினுடைய இழப்பு மிகப்பெரிய பேரிழப்பு. ஏனென்றால் அநேகமான பத்திரிகையாளர்கள் ஒருவரோடு ஒருவர் கதைப்பதில்லை. பாரதி எல்லோரோடும் கதைத்தவர் என்றால் பாரதியினுடைய இழப்பு நம் ஊடகத்துறைக்கு பேரிழப்பு. அந்த புனிதமான ஆத்மா எல்லாம் வல்ல இறைவருடைய பாதங்களை அடைய வேண்டும். அன்புக்குரிய பாரதியினுடைய குடும்பத்தினர், அவருடைய லண்டனில் இருக்கின்ற தந்தையாருடைய சகோதரி இங்கே பேசியதை கேட்டு நெகிழ்ந்து போனேன். அவருடைய உடல்தான் அழிகிறது, ஆன்மா ஒருபோதும் அழிவதில்லை. அவருடைய பிள்ளைகள், மனைவியார், உங்களோடு பாரதியினுடைய ஆத்மா இருந்து என்றும் உங்களை வழிப்படுத்தும் என்று நம்புங்கள். நன்றி. அதைவிட நாங்கள் ஆச்சரியப்பட்ட விஷயம் என்னவென்றால், அவருக்கு ஒரு கை இல்லை என்பதே அவரோடு பழகி நீண்ட காலத்துக்கு பின்னராக எங்களுக்கு தெரிய வந்தது. அந்த அளவுக்கு தனக்கு ஒரு கை இல்லை என்பதை மற்றவர்களை மறக்க பண்ணும் அளவுக்கு அவருடைய சுறுசுறுப்பும் இதுவும் இந்த வயதிலும் இருந்ததை கண்டு நாங்கள் ஆச்சரியப்பட்டிருந்தோம். அது எவரையுமே நோகாமல் கதைக்கக்கூடிய ஒரு பண்பு ஊடகவியலாளருக்கு வாய்ப்பது அரிது. அந்த பண்பு கொண்ட ஒரு ஊடகராக நான் அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கிறோம். அண்மையில் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்த போது கூட நான் கடம்பு சர்வானந்தனோடு போய் பார்த்தபோது கூட அவர் மிக விரைவில் மீண்டு விடுவார் என்று தான் எங்களுக்கு சொல்லியிருந்தார். அவர் மீண்டிருந்தார். ஆன்றாலும் அந்த மீட்சியிலிருந்து அவர் மீளாமலே எங்களை எல்லாம் துயரில் ஆழ்த்திவிட்டு போனமை எமக்கும் இந்த ஊடகப் பரப்புக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு பேரிழப்பு. அவருக்கு எம்முடைய அஞ்சலியை எனது சார்பிலும் எனது நிறுவனத்தின் சார்பிலும் தெரிவித்து விடைபெறுகிறேன். அடுத்ததாக கருவி அமைப்பின் சார்பில் அவர்கள் நட்பு ரீதியாக உரையாடுவது வழக்கம். என்ன பாரதி, கொஞ்சம் களைப்பாக இருக்கிறீர் என்று கேட்டார். அப்போது அவர் சிரித்துவிட்டு ஒன்றுமில்லை அன்னை என்று சொல்லிவிட்டு இருக்கையிலே இருந்து எழுந்து சென்றார். உண்மையில் அந்த அவதானிப்பு கவனத்திற்குரியதாக இருக்க வேண்டும் என்பது
பின்னர் தான் எங்களுக்கு தெரிந்தது. அவர் இயற்கை எய்துவதற்கு அண்மித்த மணித்தியாலங்கள் வரை அவரோடு தொடர்பை பேணக்கூடிய பாக்கியத்தை இறைவன் எங்களுக்கு தந்திருக்கிறார். 2017 ஆண்டு தொடக்கம் கருவி நிறுவனத்தோடு இணைந்து 2022 ஆண்டு கருவி நிறுவனத்தினுடைய கௌரவ பொருளாளராக பொறுப்பேற்று கண்ணியமாய் பணியாற்றிய ஒரு பெருந்தகையை நாங்கள் இன்று இழந்திருக்கிறோம். இன்று அவருடைய ஊடகப்பரப்புத்துறை சார்ந்த பல பதிவுகள் இங்கே இருந்தன. அவருடைய சமூக பணி சார்ந்த பதிவாக கருவி நிறுவனத்தோடு அவருடைய பிணைப்பு இருக்கிறது. நாங்கள் களப்பணிகளுக்கு செல்கிற பொழுது முன்னிற்கின்ற ஒரு முதல்வனாக பாரதி ஐயா அவர்கள் எங்களோடு இருந்தார். சொல்வதைப் போல எப்பொழுதும் போலவே இன்றும் பாரதி கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஒரு உளவள துணையாளனுக்கு இருக்கக்கூடிய பாங்கு ஏனையவர்களுக்கு செவி கொடுக்கிற அந்த தன்மை அவரிடத்தில் இருந்தது. அதனால் பல சந்தர்ப்பங்களிலே எங்களுடைய நிறுவனத்தை சார்ந்தவர்கள் ஆற்றுப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். அன்னாரனுடைய குடும்பத்தின் மனைவி, பிள்ளை மற்றும் உறவினர்கள் எல்லோருக்கும் கருவி நிறுவனம் சார்பான எங்களுடைய ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நெஞ்சு கணக்கும் நினைவலைகளோடு விடை கொடுக்க வேண்டிய ஒரு நிலை எங்கள் எல்லோருக்கும் இருக்கிறது. அன்னாரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. தமிழ் மக்கள் எளிமையாக இருக்கக்கூடியவர், பழகுவதற்கு எளிமையாக இருக்கக்கூடியவர், ஒரு சிறந்த நண்பனாக என்னை ஏற்றுக்கொண்டவர், சிறந்த ஒரு ஒரு ஆலோசகராக எனக்கு ஒரு ஆலோசகராக இருந்தவர். அன்றிலிருந்து மிகவும் நெருக்கமாக அவர் என்னுடன் பழகிக்கொள்வார். இங்கே பலர் பேசியிருக்கின்றார்கள். அவர்களுடைய பேச்சின் மூலம் ஒன்று தெரிகின்றது, அவர் எந்த விதமான பாரபட்சமுமின்றி அனைவருடனும் மிகவும் எளிமையாக பழகக்கூடியவர். ஆனால் அவர் அமைதியானவர். அவர் எழுத்தில் அமைதி, எழுத்தில் ஆழம் இருக்கின்றது. ஆனால் அவருடைய அமைதிக்கு அப்பால் வெளியே தெரியாத ஒரு மிகவும் ஒரு கர்வமான ஒரு கோபமான ஒருவர். அங்கே ஏற்கனவே சொல்லப்பட்டது போல அநியாயத்திற்கு நீதிக்கு முரணான எது நடந்தாலுமே அவர் மிகவும் சினம் கொள்ளக்கூடிய ஒருவர். ஆனால் வெளியில் காட்டாமல் ஒரு ஆழ்ந்த கடல் போல தன்னை அவர் அமைதியாக வெளியில் காட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு நிதானமான ஒரு எழுத்தாளர். அவருடைய இழப்பிற்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதோடு குடும்பத்தினருக்கும் அவரது இழப்பை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு ஆறுதல் கிடைக்க வேண்டும் என்று நான் வேண்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் சார்பில் வலிகிழக்கு பிரதேச சபையின் சுமார் 5 வருடங்கள் அவருக்கு அருகிலிருந்து பணியாற்றியவன் என்ற அடிப்படையிலும் பாரதி அண்ணா அவர்களுடைய நினைவுகள் என்றும் எங்களை ஒரு வழிநடத்துகின்ற ஒரு தாற்பயம் மிக்க நினைவுகளாக இருக்கின்றது. அந்த காலகட்டத்திலே, அதாவது கொழும்பு தினக்குரல் பத்திரிகையிலே ஞாயிறு வெளியீட்டிலே பாரதி அண்ணா அவர்கள் பொறுப்பாக இருந்தபோது தனபாலசிங்கம் ஐயா அவர்கள் பிரதம ஆசிரியராக இருந்தார். அந்த நேரத்திலே நான் யாழ்ப்பாணத்தில் இருந்து கொழும்பிற்கு சென்று தங்கியிருந்த போது ஒப்புநோக்காளர் பிரிவிலே இருந்து கொண்டு, அதாவது வார வெளியீட்டுக்கு அந்த காலகட்டத்தினுடைய, அதாவது பனியிலே இருக்கக்கூடிய இடைத்தங்கள் முகாம்கள், அதன் பின்னரான அடிப்படை மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக தொடர்ச்சியாக கட்டுரைகள் எழுதி வந்த ஒரு சூழ்நிலையிலே தனபாலசிங்கம் ஐயா அவர்களுடன் பேசி, இங்கே ஜோதிலிங்கம் ஐயா அவர்களும் இருக்கின்றார்கள், அவர்கள் அதாவது தனபாலசிங்கம் ஐயா அவர்களுடன் பேசி என்னை ஆசிரியர் பீடத்திற்கு, அதாவது உதவி ஆசிரியராக இணைத்து கொண்ட ஒருவர் பாரதி அண்ணா அவர்கள். அவர்களுடைய ஆசிரியர் பீட முகாமைத்துவம் என்பது எப்போதுமே ஒரு சிறப்பானதாக இருந்திருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையிலே அந்த காலகட்டத்திலே, அதாவது நாங்கள் பணியாற்றிய காலகட்டத்தின் அனுபவத்தை நான் கூறியாக வேண்டும். அங்கே திறமைக்கு முன்னுரிமை என்ற ஒரு அடிப்படை கலாச்சாரம் வளர்க்கப்பட்டு வந்திருக்கின்றது. ஒரு தமிழ் தேசிய பண்பு ரீதியாக, தமிழ் தேசிய பிறப்பு ரீதியாக, அதே நேரத்திலே ஒரு முற்போக்கு ரீதியாக இடதுசாரித்துவத்தையும் அனுசரித்ததாக ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வருவதற்காக, எங்களை கட்டுரைகள் எழுதுவதற்காக தூண்டிய
ஆசிரியர்களுள் ஒருவராக பாரதி அண்ணா அவர்கள் இருந்திருக்கின்றார். அவருடைய ஆசிரியர் பணியினுடைய பரப்பிலே பார்க்கின்ற போது அவர் ஒருபோதும் அதாவது சலித்து போனதில்லை. அதுபோன்று அவர் ஒருபோதுமே கோபம் கொண்டதும் இல்லை. ஆசிரியர் பீட பணி விடயங்களிலே எப்போதுமே லாபகமாக தன்னுடைய பணியை எங்களிடத்திலே பகிர்ந்து ஆற்றக்கூடிய ஒருவராக, எங்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவராக இருந்திருக்கின்றார். நாங்கள் சில சமயங்களிலே பிழைகளை விடுகின்ற சந்தர்ப்பங்களில் எல்லாம் அவற்றையெல்லாம் பொறுப்படுத்தி அதற்கான விடயங்களை கொண்டு அது தொடர்பாக செயற்படுபவராக இருந்திருக்கின்றார். இதே நேரத்திலே அவருடைய அதாவது பத்திரிகை துறைக்கு அப்பால் நான் பத்திரிகை துறையிலிருந்து கட்சி அரசியலுக்கு செல்கின்ற சந்தர்ப்பத்திலே பாரதி அண்ணா அவர்களும் விரும்பி இருக்கவில்லை, இங்கே இருக்கின்ற தனபாலசிங்கம் ஐயா அவர்களும் விரும்பி இருக்கவில்லை. அப்படியான ஒரு சூழ்நிலையிலும் பின்னர் நான் இங்கே வலிகிழக்கு பிரதேச சபையிலே தவிசாளராக இணைந்து கொண்ட போது பல்வேறுபட்ட வழக்குகளை எதிர்கொண்ட சமயங்களிலே பாரதி அண்ணா அவர்கள் எங்களுடைய வலிகிழக்கு பிரதேச சபையினுடைய அலுவலகத்திற்கு வருகை தந்து என்ன வகையாக நீ இந்த பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டும் என்று எல்லாம் என்னை வழிநடத்திய ஒருவர். இவ்வாறாக அவர் எம்மை மட்டுமல்ல பல இளம் ஊடகவியலாளர்களை உருவாக்கியவர். பல அரசியல் செயற்பாட்டாளர்களுக்கு பின்னால் நின்று அவர்களுடைய செயற்பாடுகளை பக்குவப்படுத்துவதிலே ஒருவராக இருந்தவர். அவர் ஊடக சுதந்திரங்கள் விடயத்திலும் அதிகமாக ஈடுபாடு காட்டிய ஒருவர். ஒரு சந்தர்ப்பத்தை நான் கூற வேண்டும். நான் நினைக்கின்றேன், அந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு முதல் நாள், அதாவது எங்களுடைய ஞாயிறு தினக்குரல் பத்திரிகையுடைய பணியை நிறைவு செய்ய வேண்டிய நாட்கள். ஆனால் இங்கே குவநாதன் ஐயா உதயன் பத்திரிகையினுடைய ஆசிரியர் படத்தைச் சேர்ந்த குவநாதன் ஐயா தாக்கப்பட்டதற்காக கொழும்பு லிப்டன் சுற்று வட்டத்திலே ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்கின்றது. அப்போது அவர் சொல்லுகின்றார், எல்லோரும் போவோம் என்ற போது எங்களுடைய மனதிலே ஒரு கருத்து இருந்தது. பத்திரிகைக்கான இறுதி நேரங்கள் அன்று, அந்த ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை இறுதி நேரங்கள் என்ற போதும் அவர் சிரித்துக் கொண்டு சொன்னார், எல்லோரும் போய் வந்து அதற்காக பணியாற்றுவோம் என்று. அதாவது ஊடகத்துறை சார்ந்த உரிமைசார் விடயங்களிலும் எங்களுடைய மக்களுடைய விடயங்களை எழுத்துத்துறையில் ஊடாக மாத்திரமல்லாமல் அதற்காக தன்னை அர்ப்பணித்து எந்தளவு தூரம் செயற்பட முடியுமோ, எவ்வளவு தூரம் அவற்றுக்குள்ளாக பங்களிக்க முடியுமோ அந்தளவு தூரம் பங்களித்த ஒரு நல்லதொரு பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர், ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு சிரேஷ்ட ஊடகவியலாளரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். இது எங்களுடைய தமிழ் தேசியத்திற்கான இழப்பு, தமிழ் தேசத்திற்கான இழப்பு. ஆனால் இந்த இடைவெளி நிரப்பப்பட வேண்டும். இந்த அடிப்படையிலே என்னுடைய கட்சி சார்பாகவும் அதே நேரத்திலே எங்களுடைய மக்கள் சார்பாகவும் வலிகிழக்கிலே அவர் ஒரு வரியிருப்பாளராக கூட இருந்திருக்கின்றார் என்னுடைய பிரதேச சபைக்குட்பட்ட இடங்களிலே. அந்த அடிப்படையிலே என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி. கொழும்பு துகிலாக மாற்றிக்கொண்டு தத்துணிவுடன் தன்னிறைவுடன் தனக்கான ஒரு ஆரோக்கியத்தை தன்னகத்தை கொண்டு தானால் எதுவும் முடியும் என்ற ஒரு முன்மாதிரியாக வளர்த்தவர் பாரதி அண்ணா அவர்கள். அரசியல் பரப்பிலே ஒரு ஊடகவியலாளர்களால் உருவாக்கப்பட்டவன் என்ற இடத்திலே இந்த பாரதி அண்ணா என்னை உருவாக்கினவர்களில் மிக முக்கியமானவர். அரசியலிலே ஊடகவியலாளர்களால் உருவாக்கப்பட்டவர்களிலே, அதாவது சகல ஊடகவியலாளர்களும் ஒரு மேசையில் உட்கார்ந்திருந்து பேசக்கூடிய, அதாவது தனபாலசிங்கம், கஜன், வித்யாதரன், சிவராஜா, தினகரன் பத்திரிகை பிரதம ஆசிரியர், இன்று அத்தனை பேரையும் ஒரே நேரத்திலே நாம் சந்தித்து பேசியிருக்கிறோம் என்றால் அதன் வழிகாட்டல் அந்த பாரதி அண்ணா என்றால் யதார்த்தமான உண்மை. இப்படி ஒரு சூழ்நிலையிலே எவ்வளவு கஷ்டங்கள், எவ்வளவு மிக ஆரோக்கியமான அந்த காலங்களில் எல்லாம் அத்தனை இடத்திலையும் அற்புதமான சில சொல்லாடல்களின் மூலம் எமக்கான அறிவுறுத்தல்களை சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் அவருக்கே உரிய பாணி, அவருக்கே உரிய அந்த கொடை, அவரிடம் இருக்கின்ற ஒன்றே ஒன்று அதுதான் அந்த ஆளுமை, அந்த பண்பு. கோபம் என்பது இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனை என்றிருந்தால் கூட, நான் கால ஓட்டத்திலே இங்கே யாழ்ப்பாணத்தில் இருக்கும் பொழுது கூட, நீ ஒருக்கா யாழ்ப்பாணம் வாடாப்பா, ஒருக்கா சந்திக்க வேணும் பாஸ்கி வா, வந்து சந்தித்தால் நாங்கள் ஏதோ பெரிய பிரச்சனையை சொல்லிக் கொள்ளும் ஒரு நமட்டு சிரிப்பொன்று சிரிப்பார். அந்த சிரிப்பிலே எங்களுக்கு மிச்ச கோபமாக இருக்க, அவர் என்னென்ன நான் சீரியஸாக கதைச்சு கொண்டிருக்கிறேன், ஒரு புது என்னத்தை யோசிக்கிற உத விட்டுட்டு இப்போ நம்ம வந்த வேலைகள் வேறிய கதை சரி சொல்லி போட்டு நாம் என்ன சொல்லுகிறோமோ அதை தத்துருவமாக அதற்கான தீர்வை தரக்கூடிய அற்புதமான பண்புள்ளவர் அவரிடம் தரணும். எல்லாரும் பேசினார்கள். அவர் அந்த குடும்பத்துடன் கிட்டத்தட்ட பல வருடங்கள் நான் வீட்டிலே உணவருந்தி வந்த காலத்தில் புலந்த அவர் எனது வீட்டுக்கு வந்து உணவருந்தினது கூட அற்புதமான அந்த நெருக்கங்கள், அந்த சொல்லாடல்கள், அந்த செயற்கள் இன்றும் மனக்கண்ணிலே
அது ஊடாடக் கொண்டிருக்கின்றது என்றால் அதுதான் யதார்த்தமான மனிதன். அது ஒரு மனிதன் ஒரு பல விடயங்களிலே தன்னை இழந்து விடுகின்றான். ஒரு சில துன்பங்கள் வரும் பொழுது அந்த இழப்புகளில் இருந்து தன்னை வளர்த்து கொண்டான் என்றால் அந்த எமது புத்தகங்களிலே பொதிக்கப்பட வேண்டும், வரலாற்றிலே பொதிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு சமுதாய தனி மனிதனுக்கும் பறிக்கப்படுகின்ற உதாரணம் தான் பாரதியவர்கள். அவர் தூங்கிக் கொண்டிருக்கின்றார் ஒழிய அவர் ஒரு நாளும் எங்களது மனதில் இருந்து விலகி போவார் என்று சொல்வதற்கான எந்த ஒரு தாற்பயம் என்றீர்கள். எத்தனை மனிதர்கள் ஊடகத்துறையில் அத்தனையரையும் சந்தித்திருக்கின்ற அந்த காலகட்டத்திலே கூட நாம் எல்லோரிடத்திலும் ஏதோ ஒரு இடத்திலே ஒரு கோபம் ஒன்று வரும். அதற்கான ஆதித்தம் ஒன்றுமே வராமல் அதை கடந்து போகும், இதுவும் கடந்து போகும் என்று சொல்லுமாறு அதை கடந்து போய்கொண்டிருக்கின்றார். எங்களை கடப்பித்திருக்கின்றார் என்றார். உறங்கிக் கொண்டிருக்கின்றார். பாரதி அண்ணாவால் மட்டும்தான் முடியும். அதுதான் அவரின் இறுதி சொல்லாடல். இது வரலாற்றின் ஒரு பதிவாக இருக்கும். இதுதான் பாரதி அண்ணா என்பதை வரலாறு பேசும், ஊடகத்துறை பேசும், அரசியல் துறை பேசும், எமது சமூகம் பேசும். எமக்கான வரலாற்று சுதந்திர பாதையின் இறுதி காலகட்டத்தின் வருகின்ற அத்தனை புத்தகங்களிலும் அவரின் பெயர் மறக்காமல் பொறிக்கப்படும் என்று கூறி குடும்பத்தாருக்கும் எனது இறுதி அஞ்சலியையும் இந்த ஊடகத்துறை சகலருக்கும் இறுதி அஞ்சலியையும் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. கலை இலக்கிய செயற்பாட்டாளர் கருணாகரன் அவர்கள். அவரை தொட்டு தூக்கி அந்த நோயாளர் காவு வண்டியிலே ஏற்றியவர்களில் நானும் ஒருவன். அவர் இவ்வாறு நோய்வாய்ப்படுவதற்கு அரை மணி நேரம் முன்பாக நான் வளமையாக வீரகேசரி அலுவலகத்திற்கு செல்வது வழக்கம். அங்கே நண்பர்கள் இருக்கிறார்கள். அங்கு சென்று வெளியில் நண்பர்களோடு உரையாடி கொண்டிருந்த போது அவர் உள்ளே இருந்து வந்து அழைத்தார். வாருங்கள் உள்ளே இருந்து பேசுவோம் என்று உள்ளே அழைத்து சென்றார். பேசி கொண்டிருந்தோம். அப்போது அவர் கேட்ட விடயம், நாங்கள் ஒரு கால் முள்ளிவாய்க்கால் போகணும், வன்னியில் எப்படி நிலைமை இருக்குன்னு பார்க்கணும் என்று சொல்லி கேட்டிருந்தார். ஆனால் திரும்ப அவர் வரவில்லை. காண்கின்ற பொழுதுகளில் அண்ணன் நீங்கள் எழுதுங்கோ, அல்லாட்டிக்கு நீங்கள் கதைக்கிறத காணொலியை ஆவணப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தேன். அவர் சொல்லியிருந்த விடயம் நிச்சயமாக செய்வோம், காலம் இருக்கிறது என்றார். ஆனால் இல்லை. நான் அங்கிருந்து புறப்பட்டு ஒரு அரை மணி நேரத்தில் அழைத்தார்கள் வீரகேசரி நண்பர்கள். பாரதி என்ன விழுந்துட்டார், கிட்டேங்க நின்றா வருவீங்களோன்னு சொல்லி நான் உடனடியாக வீட்டிலிருந்து அலுவலகம் சென்றிருந்தேன். அலுவலகத்தில் அவர் ஒரு மிகச்சிறந்த ஊடகத்தை நேசித்தவர் என்பதை நேரடியாக பார்த்தேன். அலுவலகத்தில் அவர் பணியாற்றி கொண்டிருந்த மேசையிலிருந்து அவர் அவ்வாறே விழுந்திருந்தார். உடனடியாக அவர்கள் நோயாளர் காவு வண்டிக்கு அழைத்த போது 1990 என்ற இலக்கம், அங்கிருந்து பதில் வந்தது 1 மணி நேரம் எடுக்கும் என்று சொல்லி. ஆனால் அந்த 1 மணி நேரம் வரையில் தாக்கு பிடிக்காது, பாரதி அணியை தூக்கி முச்சக்கர வண்டியில் ஏற்றக்கூடிய அளவுக்கு அவருடைய உடல்நிலை இருக்காது என்பதால் நான் மதிப்புக்குரிய வைத்திய கலாநிதி சத்யமூர்த்தி அவர்களுக்கு அழைப்பெடுத்து சொன்னேன், இப்படி பாரதி என்ன விழுந்துட்டார் சார், ஒரு ஆம்புலன்ஸ் அனுப்புவீங்களோ என்று சொல்லி. சரியாக 7 நிமிடங்களில் நோயாளர் காவு வண்டி வந்தது. அதைத் தொடர்ந்து வைத்திய அதிகாரி அவர்களும் நேரடியாக வந்து பாரதி அணியை தூக்கி ஏற்றினோம். அவரும் பிடித்தார், நாங்களும் பிடித்து பாரதி அணியை தூக்கி ஏற்றினோம். ஆனால் அவர் மீண்டும் வருவார், மீண்டும் பேசுவோம் என்று அந்த கவலை இருந்தது. என்னிடம் ஒரு ஆசை இருந்தது, அது கடைசி வரை நிறைவேறவில்லை. பாரதி அண்ணன் கோபம் வந்தா கோவப்படுங்கோ என்று நான் அவர்கிட்ட சொல்ல இருந்தேன். ஆனால் அவர் வரவில்லை. இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி. பாரதி அண்ணன் எல்லாம் ஒன்றா சேர்ந்து தான் ஒரு நல்ல நோக்கத்துக்கு தான் இந்த பத்திரிகையை நாங்கள் துவங்கினது. இவங்க சம்பளத்துக்கு வேலை செய்கிறார்கள் இல்லை, அவங்க தங்களோட தொழிலை நேசித்தாங்க. அது இல்லாமல் எங்களுக்கு எவ்வளவோ ஃபினான்ஷியல் க்ரைசிஸ் இது கேட்கல, நன்றி சொல்லணும் அவரோட பேருக்கும். அந்த பேப்பரை இவ்வளோ வருஷம் எனக்கு 2 பேப்பர் இருக்க காரணம் அங்கே வேலை செய்த ஊழியர்கள் அவ்வளோ பேரும், அதில் பாரதி அண்ணாவும் ஒரு முக்கிய இடத்தை பிடிப்பார். நாங்கள் எப்பயுமே எங்களோட குடும்பம் எப்பயுமே நன்றி கடன்பட்டிருக்கு எங்களோட ஊழியர்களுக்கு. அவர் கோவிச்சு நான் பார்த்ததில்லை, அவர் ஆக்களை பேசி பார்த்ததில்லை. நான் நினைக்கிறேன் ஜேர்னலிஸ்ட், வீக்லி ஜேர்னலிஸ்ட் வந்து பாரதி அண்ணா மூலம் தான் ட்ரெயின் ஆகி இப்போ அவங்க ஒவ்வொருத்தரும் ஒரு இடத்துல இருக்கிறது உண்மையாக அது அவருக்கு ஒரு பிளெஸ்ஸிங். நான் கடைசியில் நார்தன் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் தான் நான் இருந்தவர், வைஃப் தான் ட்ரீட் பண்ணவர்.
அப்போ எனக்கு சொன்ன கதை வந்து he has recovered, ஆள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி கொண்டிருக்கிறாருன்னு சொல்லி தான் அவருடைய விருப்பத்துக்கு தான் நாங்கள் ஆளை வீட்டுக்கு அனுப்புனது. அன்ஃபார்ச்சுனேட்லி இது நடந்துட்டுது. ஐ வாண்ட் his son, right, live up to his expectation, do your best. ஒரு மகனாக இருந்து நாங்கள் செய்யக்கூடியது அது ஒன்று தான், do your best. And அக்காக்கம், she has to come over it. Thank you. நீங்கள் எனக்கு அப்பா மட்டுமல்ல, ஸ்டூடெண்டோட குருவாக இருந்தீங்க. எந்தோட விஷயத்தையும் செய்யும்படி நீங்கள் எனக்கு கட்டளை இடுவதில்லை. ஒரு நண்பனாக இருந்து என்னை வழிநடத்துகிறீர்கள். உங்களிடமிருந்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டிருக்கிறேன். இன்னும் நிறைய விடயங்களை பற்றி கரைக்கணும், கேள்வி கேட்கணும் ஆசைப்பட்டு நான் அதுக்கு எல்லாம் விட்டு போயிட்டீர்கள். உங்கள் போன்ற நேர்மையான, கடமை உணர்ச்சி உள்ள, நிதானமான ஒரு மனிதரை நான் இன்னும் சந்திக்கவில்லை. எந்த லட்சியத்துக்காக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அர்ப்பணித்தீர்களோ அதனை நிறைவேற்ற என்னை ஆசீர்வதிகள். I will cherish your memory forever, Appa. Thank you for everything. ஒரு துளியில் கூட, உன் கருத்தினுடைய ஒரு துளியில் கூட நான் உடன்படவில்லை. ஆனால் அந்த கருத்தை வெளிப்படுத்துவதற்கான அந்த உரிமையை பேணுவதற்கு எனது உயிரையும் கொடுப்பேன் என்ற வோல்டேரின் கோட்பாட்டுக்கு அமைய வாழ்ந்து மறைந்த எனது மைத்துனரை பெருமையாக நிறைவு கூறுவதோடு அவருக்கும் எனது குடும்பத்துக்கும் இடையான உறவை நான் தமிழில் சொல்ல முடியாது. ஆங்கிலத்தில் ஒரு வசனத்தில் ஒரு சொல்லில் சொல்வதாக இருந்தால் பிரதர் இன் லோ. திருமண சம்பந்தத்தினால் அந்த சட்ட ரீதியாக வந்த அந்த உறவினால் வந்த ஒரு சகோதரன். நான் அவரை மைத்துனனாக, நான் மட்டுமல்ல, எனது பெரிய குடும்பத்தில் 9 பேர் உள்ள எனது பெரிய குடும்பத்தில் எவருமே அவரை மைத்துனனாக கருதியது கிடையாது. அவரும் அப்படித்தான். எனது சகோதரி, மூத்த சகோதரிகளில் ஒருவர் கொரோனாவில் இறந்த பொழுது அவர் சொன்னார், நளினியக்காவை இழந்தது எனக்கு மிகப்பெரிய வலியாக இருக்கிறது என்று. என்னுடைய சகோதரி மிகப்பெரிய ஒரு கவுன்சிலர். இவருடைய மனத்தாங்கல்கள் எல்லாவற்றையும் அவரோடு தான் பகிர்ந்திருக்கிறார் என்றது அப்பொழுதுதான் எனக்கு தெரிந்தது. ஆகவே அப்படியான உறவு எங்களுக்கும் அவருக்கும் சித்த வைத்தியத்தில் இருந்த பற்று காரணமாக, அதனுடைய நம்பிக்கை காரணமாக அவரது பிரச்சனையை அதன் மூலம் தீர்க்கலாம் என்று ஓடோடி வந்த எனக்கு ஒரு நாள் கூட அவகாசம் கொடுக்கவில்லை என்பதை தவிர எனக்கு வேறு எந்த கவலையும் கிடையாது. அவர் நன்றாக புகழோடு வாழ்ந்து மறைந்து விடுகிறார். அவர் துன்பப்படுவதை நாங்கள் பார்த்து ஒரு நொடியும் சகிக்க முடியாது. அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும். அமரர் திரு ராஜநாயகம் பாரதியின் குடும்பம் சார்பாக அன்னாருக்கு அஞ்சலி செலுத்த இங்கு கூடியிருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எனது குடும்பம் சார்பாக உளமார்ந்த நன்றிகள். உங்கள் ஆறுதல் வார்த்தைகளும் பிரார்த்தனைகளும் இந்த கடினமான பொழுதுகளை நாங்கள் இலகுவாக கடக்க உதவியிருக்கிறது. அதற்காக உங்களுக்கு நன்றிகள். இந்த வேளையில் இவரது இறுதி மூச்சு வரை இவரது உயிரை
காக்க போராடிய மருத்துவர்கள், தாதிகள், இதர அவசர உதவி மருத்துவ சேவையாளர்கள் அனைவரையும் நான் நன்றியுடன் நினைவு கூர்கிறேன். திரு பாரதி அவர்களின் உன்னத தன்மைகளை, குணாம்சங்களை பத்திரிகைகளிலும், லத்திரனியல் ஊடகங்களிலும், சமூக ஊடகங்களிலும் பதிவு செய்ததன் மூலம் அவரை ஒரு கனவானாக இந்த உலகுக்கு காட்டியதன் மூலம் அவரை ஒரு உன்னத இடத்திற்கு நீங்கள் அனைவரும் இட்டுச் சென்றிருக்கிறீர்கள் என்பது குடும்பத்தின் சார்பாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் பெருமிதம்தான். நேரில் வந்தும் இலங்கையின் பல பாகங்களிலும் இருந்தும் புலம்பெயர் தேசங்களிலும் இருந்தும் நீங்கள் அனுப்பிய அனுதாப செய்திகளும் ஆறுதல் வார்த்தைகளும் மிகவும் அளப்பெரிய பெருமதி வாய்ந்தவை என்பதில் மறு கருத்து கிடையாது. இறுதியாக இந்த மரண சடங்கை சிறப்பாக நடத்த உதவிய அனைவருக்கும் மனப்பூர்வமான நன்றிகள். நேரம் கருதி உங்கள் ஒவ்வொருவரதும் பெயர்களை என்னால் தனிப்பட்ட ரீதியில் கூற முடியாமல் போனாலும் அவை ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு நொடியும் எமது குடும்பம் நினைவு கூறும் என்று மீண்டும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு குறிவைக்க விரும்புகின்றேன். On behalf of the late Mr. Bharati and family, I want to express my gratitude to each of you for being here to honor and remember Mr. Bharati. Your presence, prayers, and kind words have been a great source of strength during the difficult time. We would also like to express our heartfelt gratitude to health professionals, doctors, nurses, and paramedics to tirelessly try to save his life until his last moment. We are also profoundly thankful to every one of you for sending condolence messages both from across the nation and from abroad. During these times of immense sadness, your kind words, whether shared on traditional media or social media, have provided us with comfort and strength. Last not least, we extend our gratitude for every one of you who have been helpful to arrange these events smoothly. Due to the time constraint, I am unable to mention each of your names. It doesn't mean that your contributions are not appreciated. I hope you will understand that. Once again, your support, effort have meant so much to us during this difficult time. Thank you very much.